ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல்ஸ் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு நியூ மான்ஹுவா தான் பார்க்க போறோம். மான்ஹுவா நேம் இந்த ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கிறது தான். இது ஒரு முறி மான்ஹுவா தான், ஆனா டார்க் கல்டிவேஷன் முறி மான்ஹுவா. இதோட ஸ்டோரி லைன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். அப்ப ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணி அந்த கீரை ஹைப்பும் கூட கொஞ்சம் தட்டி விடுங்க. நீங்க அப்படி பண்ண எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அது கூட நம்ம சேனல்ல ரெக்கமெண்ட் ஆகும். அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனோட ஆன் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அப்புறம் மறக்காம கமெண்ட் கூட பண்ணிடுங்க. ஸ்டோரி நான் இன்னைக்கு ரொம்ப பேசிட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் கண்ணு துறக்கிறதா காட்டுறாங்க. அவன் பெட்டில் கிடந்து ஸ்ட்ரகிள் பண்ணி சடனா எந்திரிச்சு, ஐயோ என்ன யாரு கொலை பண்ண ட்ரை பண்ணது? அதெல்லாம் சரி, இது என்ன இடம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அப்பதான் ஒரு 10 மினிட்டுக்கு முன்னாடி ஒரு நடந்த விஷயம் காட்டுறாங்க. வேற ஒரு இடத்துல சில பேர் வைன் கிளாஸை டோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தன் சொல்றா, இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இந்த டோஸ்ட். எங் மாஸ்டர்ல நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் நீங்க கிராண்டியாவில் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு. அப்ப அந்த பொண்ணுங்களை கூட இருக்கவன் சொல்றா, என்ன பத்தி உனக்கு தெரியுமே, நான் சின்ன வயசுல இருந்து ஒரு விக்ஸியா ஃபேன். இவ்வளோ ரயரான ஒரு மெஜஸ்டிக் விக்ஸியா கேமை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அது கண்டிப்பா நீ ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கறது வர்த்து தான். ஆனா இதோட அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெதுவா வருதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் ஏற்கனவே இதுல இருக்க எல்லா ஸ்டோரி லைன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இவனோட பேரு தான் லின்னி. அப்ப அங்கிருந்து ஒருத்தன் ஷோக்காய் சொல்றா, அப்படியா, இது நான் யங் மாஸ்டர் லின் கிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான். இந்த செகண்ட் எடிஷன் ஸ்டோரி லைனை முடிக்கிறதுக்கு நீங்க ஒரு 1000 ஹவர்ஸ் ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்ணி இருக்கும் போல இருக்கு. அப்ப அவனோட பின்னாடி இருக்க ஒருத்தன் சொல்றா, ஒரு 1000 பவர் ஹவுஸ் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. அப்ப அந்த கிளாஸ் பிடிச்சிட்டு இருந்தவ மறுபடியும் சொல்றா, ஆனா எங் மாஸ்டர் நீங்க கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் மந்த்ல 3rd எடிஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஒபிஷியலா அப்டேட் விட்டுட்டாங்க. அது கூட ஒரு ஹோலோகிராஃபிக் கேமிங் ஹெல்மெட்டும் கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேமிங் ஹெல்மெட் இந்த எராவோட ப்ரொடக்ஷன் மாதிரியே இல்லைன்னு ரூமர் வருது. அது போடுற யூசரை வேற ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுக்கே கொண்டு போயிடும்னு சொல்றாங்க. வெறும் ஒரு ப்ரீ ஆர்டர் சொல்லிட்டு மட்டும் இப்போதைக்கு பிளாக்ல 20 மில்லியனுக்கு விற்கிறாங்க. அங்க இருந்து இன்னொருத்த, என்னது 20 மில்லியனா? அதனோட ஆஃப் இயர் பாக்கெட் மணி ஆச்சு. அப்போ நம்மளால ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்ப அங்கிருந்து அந்த லின்னி ஒரு சொடக்கு போடுறா. அப்ப அங்கிருந்து ஒரு மெய்டு பொண்ணு அந்த ஹெல்மெட்டும் கொண்டு வரா. அப்ப அந்த லின்னியை கேக்குறா, நீங்க இப்ப பேசிட்டு இருந்த அந்த கேமிங் ஹெல்மெட் இதுதானு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? அப்ப அந்த ஹெல்மெட்டை பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாம் வாய பழந்துக்கிட்டு இது இன்னொருத்த அதை ரொம்ப ஷோக்கோட பார்த்து சொல்றா, இது என்ன அன்ரிலீஸ்டு ஹோலோகிராஃபிக் கேமிங் ஹெல்மெட்டா? அப்ப அந்த ஒயிட் ஷர்ட் வாய பழந்துக்கிட்ட சொல்றா, சதன் கண்ட்ரியிலேயே ரிச்சஸ்ட் ஃபேமிலியான லின் ஃபேமிலி கிட்ட இருந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். நீங்க சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ரிசோர்சஸ் எல்லாம் எங்களை போல இருக்க நார்மலான ஃபேமிலிஸை வச்சு கம்பேர் பண்ணி கூட பார்க்க முடியாது. உண்மையில எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அடுத்த முறை எனக்கு ஒரு லைஃப் இருந்தா அது லின் ஃபேமிலியில தான் இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு கவலையும் இல்லாம சும்மா வாழலாம். அப்ப அந்த லின்னி அங்கிருந்து, நீ சொல்றதுல பாதி தான் சரி. என்னோட பிரதர்ஸ் எல்லாம் ஃபேமிலி பிசினஸ்ல ரொம்ப மூழ்கி இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு காலை தரையில குத்துறதுக்கு கூட நேரம் கிடைக்காது. அப்ப அவங்களோட லைஃப் எப்படி என்ஜாயா இருக்கும் அப்படி சொல்லிட்டு மனசுல நினைக்கிறா. என்ன மாதிரி இருக்க ஒரு இலிஜிமேட் சன், அதாவது இந்த பவர் ஸ்ட்ரகிள்ல எந்த தகுதி இல்லாம இந்த கடைசி பையனான நான் என்னால மட்டும்தான் எந்த கவலையும் இல்லாம ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வாழ முடியும். இனி எனக்கு சும்மா பேசிட்டு இருக்க டைம் இல்ல. நான் சீக்கிரமா இதுல லாகின் பண்ண போறேன். நான் லேட்டஸ்டா கத்துக்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேனுவலை இப்போ உங்களுக்கு நான் காட்ட போறேன். அப்படியே அந்த ஹெல்மெட் எடுத்து போடும்போது ரோஸ் சொல்லுது, என்னோட அருமையான தம்பி, நீ இருக்குதே எனக்கு ஒரு டேஞ்சர் தான். அதனால நீ அந்த உலகத்துல போய் நல்லா ஃபன்னா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்ப முன்னாடி இருக்கிற அந்த ஒயிட் ஷர்ட்டுக்காரன் சொல்றா, ஹே இந்த லைட்னிங் எஃபெக்ட் பாரு, பாக்குறதுக்கே செம கூலா இருக்கு. அந்த பயல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லின்னி பயலோட தலை பூசணிக்க மாதிரி வெடிச்சு செதறுது. மறுபடியும் அங்கிருந்து பேனல் கட் பண்ணா முன்னாடி காட்டின அவங்ககிட்ட வருது. அப்போ அவன் தலையை பிடிச்சிட்டு நினைக்கிறா, நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா நான் டிரான்ஸ்மைக்ரேட் ஆயிட்டேன். நான் எந்த ஒரு ஹியூமன்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணல. நான் என்னோட வேலையை பார்த்து நான் சும்மா ஒரு ட்ராஷ் மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ எதுக்காக என்னோட பிரதர் என்ன கொல்ல பார்க்கணும்? ஒருவேளை ஸ்டார்டிங்ல இருந்த யார்கிட்டையும் ஃபைட் பண்ணாம இருந்ததும் யார்கிட்ட இருந்து எதையும் எடுக்காம இருந்ததும் எடுத்த டிசிஷன் ஒருவேளை தப்பா இருக்குமோ? சிவன் தான் நம்ம கதையோட கதாநாயகன். இப்போ மறுபடியும் ஹீரோட தலைவலிக்க ஆரம்பிக்குது. சடனா ஹீரோட மெமரியில ஒரு சீன் வருது. அந்த சீன்ல ஒரு பாட்டி ஓடிக்கிட்டு போய் அங்க கிடக்கிற கட்டணை விளக்கிக்கிட்டு சொல்றா, மாஸ்டர் இது ரொம்ப பேட், உங்க செக்கங் காங்குப்பைன் அவங்க இறந்துட்டாங்க. அப்ப அங்க இருக்க இன்னொரு பாட்டி குழந்தைய வச்சுக்கிட்டு சொல்றா, நீ ஒரு அன்லக்கியான சைல்டப்பா, நீ பிறக்கும் போது உன்னோட அம்மாவை நீ இழந்துட்ட. அப்ப இது பார்த்துட்டு ஹீரோ சொல்றா, ஓ அப்போ இது இந்த பாடியோட ப்ரீவியஸ் ஓனரோட மெமரியா? இந்த லைஃப்ல என்னோட பேரு சூசியூ, ஸ்டேட் ஆஃப் யாங்ல வே கமாண்ட்ரியில இருக்கிற சூ ஃபேமிலியோட ஒரு இலிஜிமேட் சன்னு தான் நான். சூ ஃபேமிலியில இருக்கிற 4 பசங்கள்ல 2வது ஆள் தான் நான். ஆனா என்னோட அம்மா ஒரு ஒடிஞரையான
ஃபேமிலியான கங்கு பை அவங்க நான் பிறக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. அதனால இந்த சூ ஃபேமிலியில எனக்கு கொஞ்சம் கூட வேல்யூ கிடையாது. ஒரிஜினலா என்னோட பர்சனாலிட்டி ரொம்ப கோழத்தனமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் ரெக்லஸாவும் நடந்துகிட்டேன். அதனாலதான் ஃபேமிலி ஹெட்டோட பொசிஷனுக்காக நடந்த பேட்டில்ல பெரியவனான சூக்காயோட பக்கத்துல நான் சாஞ்சிட்டேன். இதனால அந்த பொசிஷனுக்கு கரெக்டான தகுதியானவனான மூணாவது பிரதருக்கு என் மேல செமையா கோவம் வந்துடுச்சு. இந்த கோவத்தை தீர்க்கிறதுக்காக என்ன ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுட்டான். அதனால எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சு வெய் கமாண்டரியில இருக்கிற நான்ஷான் மைனிங் ஏரியாவுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி என்ன அமைச்சு வச்சுட்டாங்க. ஒரிஜினலா நான் இந்த நான்ஷான் மைனிங் ஏரியாவில் 3 வருஷம் இருக்க வேண்டியவன். ஆனா சூ ஃபேமிலி அவங்களோட அடுத்த ஹேரை செலக்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நான் தப்பு பண்ண ஒரு இலிஜிமேட் சன்னா இருந்தாலும் எனக்கும் அந்த போட்டியில கலந்துக்க ஒரு தகுதி இருக்கு. அதனாலதான் சூ ஃபேமிலி என்ன கூப்பிட்டாங்க. இந்த மூமெண்ட்ல நான் மறுபடியும் சூ ஃபேமிலிக்கு போகிற வழியில தான் இருக்கேன். அப்படியே ஒரு குதிரை வண்டி காட்டினா அதுக்குள்ள ஹீரோ ஸ்வாட் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ நினைக்கிறா சூசியூ எதுக்காக இந்த நெய்மும் இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. அப்படி நினைச்சிட்டு அந்த ஸ்வாட் எடுத்து அதோட ஸ்கப்பர்ட உருவியப்போ அந்த ஸ்வாடோட ஷார்ப்னஸ்ல ஃபேஸா பார்த்து ஷோக் ஆயிட்டா. வெயிட், நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் டிரான்ஸ்மைக்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி டிரான்ஜியான்கோ கேம்ல அப்டேட் ஆக போற 3rd எடிஷன் ஸ்டோரி லைன்ல அந்த ஃபுல் ஸ்டோரியும் கண்ட்ரோல் பண்ண போற ஒரு ஃபைனல் வில்லன் பாஸா நான் இருக்கிறேன். இந்த ஃபைனல் பாஸோட பேரு டீமன் லோர்டு சூசியூ. இந்த டீமன் லோர்டு சூசியூ ஸ்டேட் ஆஃப் யாங் வே கமாண்டரி டோங்ஸ் ஆஃப் ப்ரிவெக்சர்ல இருக்கிற சூ ஃபேமிலியில பிறந்தவன் தான் இவன். அந்த ஃபேமிலியில நடக்கிற இன்சிடென்ட்னால நிறைய ப்ராப்ளத்தை எதிர்கொண்டு இவனோட பர்சனாலிட்டியை மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு. கடைசியில அந்த கொடூரமான டிமோனிக் பாத்துல நடக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படியே இந்த ஸ்டோரியோட கடைசியில இந்த டீமன் லோர்டு சூசியூ 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி அழிஞ்சு போனா அந்த குல்லங் டிமோனிக்கல்ட்ட மறுபடியும் இந்த ஜியாங்குல உருவாக்கிட்டா. அது மட்டும் இல்லாம அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற 4 கிரேட் டீமன் வெனரபிள்ஸை வச்சு ஒரு பிரம்மாண்டமான டிமோனிக் ஃபேமோட இந்த என்டையர் ஜியாங்குவே ஒரு ஆட்டத்தை காட்டிட்டா. அப்படி ஹீரோ அந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சிட்டு சொல்றா, நான் இப்ப என்ன பண்றது, அழுதுட்டு இருக்கணுமா சிரிக்கணுமா? ஃபியூச்சர்ல இந்த ஜியாங்குவே ஆட்டி படைக்க போற ஒரு பிக் ஷாட்டா நான் தான் இருக்க போறேன்னு அது கன்ஃபார்ம் தான். ஆனா என்னோட அந்த ஃபைனல் எண்டிங் என்னதான் இருக்குன்னு நான் தனியா கெஸ் பண்ணி சொல்லணுமா? கேம்ஸ்ல வேற எல்லா ஃபைனல் வில்லன் பாஸோட வேலையும் கடைசியில ஹீரோ கிட்ட தோத்து போறது தானே, இவங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு தானே வச்சிருக்காங்க. இப்போ கடைசியில என்னோட விதி தோத்து போகணும்னா எழுதி இருக்கு. அப்படியே அந்த ஸ்வாட பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டேன். நான் போன வாழ்க்கையில யாரை எதிர்த்து நான் ஃபைட் பண்ணல, நான் யாருக்கிட்டே உன்னத்தை இருந்து திருடல, அப்படியே இருந்தும் கடைசியில நான் இறந்துட்டேன். அந்த ஹெவன்ஸே மறுபடியும் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த வாழ்க்கையில நான் தான் ஃபர்ஸ்ட் சண்டை ஆரம்பிப்பேன். நானே எல்லார்கிட்ட இருந்தும் எல்லாத்தையும் எடுத்துப்பேன். மத்தவங்க என்ன கொல்றதை விட நான் மத்தவங்கள கொல்றதா என்னைக்கும் எனக்கு நல்லது. அப்ப அந்த வண்டியோட கட்டணை விளக்கிக்கிட்டு அங்கிருந்து ஒரு பொண்ணு வந்து கேக்குறா, யங் மாஸ்டர் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சா? அப்ப ஹீரோ நினைக்கிறா, இந்த போடியோட ஒரிஜினல் ஓனரோட மெமரி படி பார்த்தா என்னோட முன்னாடி நிக்கிற பொண்ணு என்னோட மேடு சர்வெண்ட். இவளோட பேரு யூயர். இந்த பொண்ணை தேடு பத்ரோட அம்மா தான் இங்க அமைச்சு வச்சிருக்கா. ஃபேமிலி தான் இவ்வளவு எனக்காக அமைச்சு வச்சுன்னு நினைச்சு அவ மேல ரொம்ப பாசமா இருந்திருக்க. அது நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா வருது. இப்போ கடைசியில இதோட ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? இந்த நான்ஷன் மைனிங் ஏரியால இருந்தப்போ இந்த யூயர் பொண்ணு என்னோட பேரை யூஸ் பண்ணி மத்தவங்களை பயங்கரமா கொடுமைப்படுத்தி இருக்கா. அது மட்டும் இல்லாம என்னோட பேரை கெடுத்து என்னோட ரெப்புடேஷனை ஃபுல்லா குழி தோண்டி புதைச்சிட்டா. அப்புறம் இவ சீக்கிரட்டா அங்க இருந்த மைனர்ஸ் எல்லாம் என் மேல தூண்டி விட்டு அங்க ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டா. இதுல தெரியுது இவ என்ன கொல்ல பார்த்துட்டு இருக்கான்னு. அப்படியே ஹீரோ விளத்தனமா சிரிச்சுக்கிட்ட வெளியில சொல்றா, ஒன்னும் கிடையாது, இந்த ஸ்வாடு கீழே வீந்துருச்சு, நான் கீழே இருந்து எடுத்ததுதான். அப்ப அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து நினைக்கிறா, என்ன ஆச்சு இன்னைக்கு இந்த சூசியோக்கு, இவனோட செருப்பு பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்க. அப்படியே வெளியே சொல்றா, யங் மாஸ்டர் மழை பெய்தனால நம்ம போக வேண்டி இருந்த மெயின் ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம ஏன் அந்த யுவான்போ டவுன் வழி போற அந்த சின்ன வழியா போக கூடாது? இப்போ ஹீரோ அங்கிருந்து, என்னது யுவான்போ டவுன்ல இருக்க அந்த சின்ன வழியா? ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சின்ன வழி போகிறது டெசிலேட் மவுண்டன்ஸோடையும் இந்த ஓல்டு ஃபாரஸ்டோட நடுவுல இருக்க ஷங்மங் மவுண்டன் வழிதானு. அப்போ அது வழி போனா நம்ம பேண்டிட்ஸை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த பொண்ணு பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு போட்டு இருக்க ட்ரெஸ் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டேன். டோங்ஸ் ஆஃப் ப்ரிவெக்சருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க மர்ச்சன்ட் கேரவான்ஸ் கூட அந்த சின்ன வழி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யங் மாஸ்டர் இந்த சர்வெண்ட கொஞ்சம் பாருங்க. அது மட்டும் இல்லாம நான் இந்த பயணத்துல ரொம்ப சோர்வடைஞ்சிட்டேன். என்னோட உடம்பு முழுசா ஸ்மெல்லா இருக்கு. அதனால சீக்கிரமா மேனருக்கு போய் குடிச்சாதானே மறுபடியும் வந்து யங் மாஸ்டருக்கு சர்வ் பண்ண முடியும். இப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்து ஷோக் ஆயிட்டா. பார்த்தா ஹீரோ விளத்தனமா சிரிச்சுக்கிட்டு கை எடுத்துக்கிட்டு வரா. இப்படி அந்த கை கொண்டு வந்து அந்த பொண்ணோட கண்ணத்தை பிடிச்சு நெரடி வச்சுட்டா. அப்போ அந்த பொண்ணு நினைக்கிறா, என்ன இந்த சூசியோ பாக்குறதுக்கு டிஃப்ரெண்ட் பர்சன் மாதிரி இருக்கா, இவ இப்ப முன்னாடி இருந்த மாதிரியே இல்லையே, இவனை இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்படியே வெளியில சொல்ற, யங் மாஸ்டர் எனக்கு வலிக்குது. அப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றா, அப்போ சரி நாம அந்த யுவான்போ டவுன் வழியா போகலாம், சரி போய் சீக்கிரமா சரவன்ஸ் கிட்ட சொல்லு. அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி கேட்டா. சரி. அப்படியே மனசுல நினைக்கிறா, ஓ நான் பயந்துட்டேன் இந்த பயலுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கோன்னு. ஆனா அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஹீரோ நினைக்கிறேன், இந்த யூர் பொண்ணு எதுக்காக இந்த யுவான்போ டவுன் வழியா போகிறா, என்ன வழியில போகலான்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லையா கரெக்டா தெரியுது அவ அங்க ஏதோ தில்லுமுள்ள வேலை பண்ணி வச்சிருக்கான்னு. இருந்தாலும் நான் அங்க போனோன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த யுவான்போ டவுனுக்குள்ள எனக்கு ஒரு லெக்கி சான்ஸ் காத்துட்டு இருக்கு. நான் இந்த வாழ்க்கையில ரீபோன்
லோன் ஆனது. அதோட உண்மையான அட்வான்டேஜ் என்னன்னா ஃபியூச்சர்ல டீமன் லோட் ஆகுறது மட்டும் கிடையாது, எனக்கு இந்த கேமோட 2 எடிஷனோடையும் ஸ்டோரி லைன் அத்தனையும் ஒத்தபடி. இப்போ டைம் கால்குலேட் பண்ணி பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஸ்டோரி லைனோட ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கேன். தேர்ட் எடிஷன் ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் 20 இயர்ஸ் இருக்கு. இந்த 20 இயர்ஸ்ல இந்த உலகத்துல நடக்க போற எல்லா ஹிஸ்டரி பத்தி எனக்கு தெரியும். எனக்கு சரியா ஞாபகம் இருக்கும் வரைக்கும் இந்த மூமெண்ட்ல யுவான்போ டவுன்ல எனக்காக ஒரு கிரேட் லக்கி சான்ஸ் காத்துட்டு இருக்கு. அங்க இருந்து பேனல் கட் பண்ண அவங்க அந்த யுவான்போ டவுனுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த சர்வெண்ட் பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா, யங் மாஸ்டர் இப்போ இந்த யுவான்போ டவுனை பார்த்தா யோங்சு ப்ரிஃபெக்சர் அளவுக்கு இல்ல, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இங்க பாக்குறதுக்கு அப்படி என்ன இருக்குது? இப்போ ஹீரோ ஃப்ரெண்ட்ல நடந்து போய்கிட்ட சிரிச்சுக்கிட்டா நினைக்கிறா, நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா இதுதான் அந்த இடம், சீக்ரெட் போட் ஷாப். அப்படியே ஃப்ரெண்ட்ல பார்த்த ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அதோட பேர் தான் யோங்சு சீக்ரெட் போட் ஷாப். அப்படியே ஹீரோ நினைக்கிறா, இந்த ஜியாங்கு உலகத்தோட முக்கியமான ஃபியூச்சரை இந்த சீக்ரெட் போட்ஸஸ் தான். 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஜியாங்கு உலகமே கிரேட் கலாமிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னு லெஜெண்ட்ல சொல்றாங்க. அந்த சகாப்தத்தோட கடைசியில எக்கச்சக்கமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் செக்ட் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த பேரறிவுக்கு முன்னாடி ஃபார்மேஷன் கிராண்ட் மாஸ்டர் இந்த சீக்ரெட் போட்ஸை கண்டுபிடிச்சாரு. சுப்ரீம் ட்ரெஷர்ஸையும் மார்ஷியல் ஆர்ட்ஸையும் பாதுகாப்பா வைக்கிறதுக்கு தான் இது கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி அறிவுல முக்கியமான செக்டோட எல்லாம் இன்ஹெரிட்டன்ஸ் அழியக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணாங்க. இந்த பாக்ஸஸோட எல்லா மெட்டீரியல்ஸ் ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அதோட ஷேப்ஸஸும் சைஸஸும். ஆனா மெட்டீரியல் எவ்வளவுக்கு எவ்வளவு பெட்டரா இருக்கோ அந்த அளவுக்கு அதோட ஃபார்மேஷன் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உண்மையா சொல்லணும்னா உள்ள இருக்க ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் செம்ம குவாலிட்டியா இருக்கும். இந்த கலாமிட்டி ஹெவலி ட்ரிபுலேஷனுக்கு அப்புறம் ஒரு சீக்ரெட் பாக்ஸஸும் ஒரு ஜெனரேஷனுக்கு கைமாறி வந்திருக்கு. இந்த சீக்ரெட் பாக்ஸஸோட எல்லாம் ப்ரொடக்ஷன் மெத்தட் மொத்தமா அழிஞ்சு போனதுனால இந்த சீக்ரெட் பாக்ஸஸை ஒரு வாட்டி ஓபன் பண்ணா அது மொத்தமா அப்படியே குப்பை ஆயிடும். இப்போ வர பாக்ஸஸ் எல்லாம் ஒரு லிமிடெட் எடிஷன் சொல்லலாம். அதுதான் இந்த ஜியாங்குல இருக்க ஆளுகள் எல்லாம் இதுக்காக இப்படி அடிச்சுட்டு திரியறாங்க. இந்த சீக்ரெட் பாக்ஸஸ்குள்ள எல்லாம் இப்போ வேல்யூபிளான ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பாக்ஸஸ்ல எல்லாம் யூனிக் மிராக்குலஸ் ஐட்டம்ஸும் சுப்ரீம் ட்ரெஷர்ஸும் கிடைக்கலாம். ஆனா நிறைய பாக்ஸஸ் அப்படியே காலியா இருக்கும். சிலப்போ அதுல ஒன்னுத்துக்கு உதவாத யூஸ்லெஸ் ஐட்டம்ஸ் இருக்கலாம். இந்த பிளைண்ட் பாக்ஸஸ் ஓபன் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு லெக் இருந்தா நல்ல ஐட்டம்ஸ் கிடைக்கலாம், இல்லைன்னா வாய மூடிட்டு போயிடலாம். அப்படி நடந்துட்டு ஹீரோ அந்த ஷாப்புக்குள்ள போயிட்டு அங்க நிக்கிற ஒரு பர்சன் கிட்ட கேக்குறா, ஹே ஷாப் கீப்பர், இந்த யுவான்போ டவுன்ல இந்த சீக்ரெட் பாக்ஸஸ் எல்லாம் விக்கிற ஒரே கடை இது மட்டும் தானா? ஏன் இங்க பிசினஸ் இவ்வளவு மோசமா இருக்கு? அப்ப அந்த ஆள் சொல்றா, இந்த மொக்கையான சீக்ரெட் பாக்ஸுக்கு ஒன்னத்தக்க 10 டைல்ஸ் ஆகும். இந்த யுவான்போ டவுன்ல வரவங்க எல்லாம் வெறும் சரக்குகள் எல்லாம் கொண்டு வரவங்க மட்டும்தான். அவங்க ஒரு ட்ரிப் போனா கூட 10 டைல்ஸை சம்பாதிக்க முடியாது. அப்போ இதுல யாரு துணிஞ்சு அவங்களோட லெக்க நம்பி இந்த பாக்ஸஸை வாங்குவாங்க? அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஒன்னு பார்த்துட்டு அப்படியே திரும்பி சொல்றா, அந்த மாதிரி ஆளுகளால கண்டிப்பா இந்த பாக்ஸஸை வாங்க முடியாது. ஆனா யங் மாஸ்டர் கண்டிப்பா உங்களால வாங்க முடியும். இந்த சீக்ரெட் பாக்ஸஸ் எல்லாம் சதர்ன் கண்ட்ரில இருக்க பார்பரியன்ஸ் மவுண்டன்ஸ்ல இருக்க குயின்ஸ்ல இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. யங் மாஸ்டர் இதோட பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாவும் ரொம்ப ஃபேரா இருக்கும். அப்போ ஹீரோ அங்க இருக்க ஒரு பாக்ஸை தொட்டு பார்த்துட்டு நினைக்கிறா, நான் இப்பதான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கேன், அதனால எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான கல்டிவேஷன் டெக்னிக் கண்டிப்பா வேணும். சூ ஃபேமிலி இந்த டோங்சோவில் ஒரு மேஜர் கிளான். உங்ககிட்ட அந்த ஜெனரேஷனா வந்த இன்ஹெரிட்டன்ஸ் டெக்னிக் இருந்தாலும் இந்த பாடியோட உணவை சின்ன வயசுல இருந்து யாரும் கண்டுக்காம இருந்ததுனால அவனுக்கு எந்த ஒரு ரிசோர்ஸஸோ எந்த ஒரு கைடன்ஸோ கிடைச்சது இல்ல. அதனால ஒரு பேசிக்ஸ் போலும் கத்துக்கல. அதோட ரிசல்ட் நான் இன்னும் பாடி டெம்பரரி நிலத்துல தான் இருக்கேன். மார்ஷியல் ஆர்ட் கல்டிவேஷன் பேசிஸ்ல இதுதான் ரொம்ப லோவர் இல்லாம். இந்த மார்ஷியல் ஆர்ட் பாத்துக்குள்ள என்டர் ஆகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பாடி ரிஃபைனிங்ல இருக்கிற ரேர் எலிமெண்ட்ஸை தாண்டி ஆகணும். இந்த பாடி ரிஃபைனிங் ரிலத்தோட வேலை என்னன்னா உடம்பையும் மசில்ஸையும் போன்ஸையும் நல்லா டெம்பரிங் பண்ணும். அதுதான் இந்த பாடி ரிஃபைனிங். உடம்புல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி ஸ்ட்ரெங்த் ரொம்ப சுப்பீரியரா இருக்கும். இந்த ஜியாங்குல இருக்க 99% மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆளுங்க இந்த ரிலத்துல தான் இருக்காங்க. ஏன்னா சாதாரண பாக்குற எக்ஸ்டர்னல் ஒரு ஆர்ட் ஸ்கில்ல வச்சு கல்டிவேட் பண்ணனா இந்த ரிலத்தை அச்சீவ் பண்ணிடலாம். இதுக்கு மேல இருக்க பிளட் கண்டெய்னேஷன் ரிலம், அதுக்கப்புறம் பியர் ஹேவன் ரிலத்துல இருக்கவங்கள தான் ட்ரூ எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லலாம். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, இந்த டைம்ல தான் ஒரு சர்வன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன் இந்த யுவான்போ டவுன்ல இருந்த ஒரு சீக்ரெட் பாக்ஸை வாங்கினா. அதை அவன் கொண்டு போய் ஓபன் பண்ணியப்போ அதுல இருந்து அவனுக்கு ஒரு சுப்ரீம் டெக்னிக்கே கிடைச்சது. அதை வச்சு அவர் செக்டே ஆரம்பிச்சு ஒரு கிராண்ட் மாஸ்டரே ஆயிட்டா. ஆனா இந்த சீக்ரெட் பாக்ஸஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப மொக்கையா இருக்க. இதோட குவாலிட்டி வச்சு பார்த்தா எந்த ஒரு முட்டா பையனும் வாங்க மாட்டா. இது வாங்கினா லக்கி சான்ஸ் கிடைக்குமா? ஹீரோ அதை பத்தி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது பேக்ல இருந்து ஒருத்தன், டே ஷாப் கீப்பர், எனக்கு 2 சீக்ரெட் பாக்ஸை குடுறா. அப்ப ஹீரோ அவனை உத்து பாக்குறா. அப்ப அந்த ஷாப் கீப்பர் அவங்கிட்ட போய் சொல்றா, டே லீஜிங், அந்த டோங்சோ ப்ரிஃபெக்சர்ல இருக்கிற ஈ ஃபேமிலியில ஒரு சர்வெண்டா இருந்துட்டு காசு சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், சும்மா விளையாடிட்டு இருக்காத. தேர்ட் யங் மாஸ்டர் லீக் உன்ன ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதனாலதான் உன்னை கிச்சன்ல இருந்து அர்ச்சன் கேரவான்லேக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு. அதனால இந்த காசை வச்சு நீ அங்க இருக்க ஸ்டூவர்ட்ஸ் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டா நீயும் சீக்கிரமா ஒரு ஸ்டூவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பையன் அங்கிருந்து அந்த காசை எடுத்துக்கிட்டே சொல்றா, நான் ஒரு ஸ்டூவர்ட் ஆனா நான் அப்போ லீ ஃபேமிலியோட ஒரு சர்வெண்ட் மட்டும்தான். ஆனா இந்த காசு வச்சு ஒரு சீக்ரெட் பாக்ஸ் வாங்கி அதை ஓபன் பண்ணும்போது அதுல இருந்து எனக்கு ஒரு பியர்லெஸ் டிவைன் ஸ்கில் கிடைச்சா நான் இன்னும் ப்ரோக்ரஸ் ஆயிட மாட்டேனா? அப்ப அந்த ஆள் அந்த காசு வாங்கிட்டோ? அப்படியா? பியர்லெஸ் டிவைன் ஸ்கில் எல்லாம்
அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிடுமா என்ன? இது கிடைக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது, பாத்துக்கோ. அப்படியே அங்கிருந்து ஒரு பாக்ஸை ஒரு போல் மாதிரி இருக்கு எடுத்து கொடுத்துட்டு, இதோ இங்க இருக்கு நீ கேட்டது. அப்ப ஹீரோ அந்த பாக்ஸ் மேல கை வச்சுக்கிட்டே சொல்றா, ஹே கொஞ்சம் வெயிட் பண்ண, எனக்கு இங்க இருக்க எல்லா சீக்ரெட் பாக்ஸஸும் தேவை இருக்கு. அப்படியே மனசுல நினைக்கிறா, இவன் லீ ஃபேமிலியில வரும் சர்வெண்ட் மட்டும்தான். ஆனா இந்த யுவான்போ டவுனுக்கு வந்து ஒரு கிரேட் லக்கி சான்ஸ் கிடைச்சு டெரிட்டரிக்கே ஓவர்லோடான லீஜிங் இவன் தான். அப்படின்னா இந்த ஷாப்ல இருக்க ஏதோ ஒரு சீக்ரெட் பாக்ஸ்ல அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான கல்டிவேஷன் டெக்னிக் இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 பாக்ஸஸுக்குள்ள அது இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த லீஜிங் பாயில அங்க இருந்து, யங் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் நான் தான் இது வாங்கணும்னு நினைச்சேன். அப்போ ஹீரோ அங்கிருந்து கடுப்பாய் சொல்றா, ஓ அப்படி, ஆனா நான் இப்ப சொல்றேன், எனக்கு இங்க இருக்க எல்லா பாக்ஸஸே வேணும். அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? அப்ப அவ அங்கிருந்து, நான் ஒரு சர்வெண்டா இருக்கனால இந்த லீஜிங் அவ்வளவு ஈஸியா புள்ளி பண்ணலாம்னு யங் மாஸ்டர் நீங்க நினைச்சீங்களா? ஹே நான் யாருன்னு தெரியுமில்லையா? இந்த டோங்ஸோ ப்ரிஃபெக்சர்ல இருக்கிற 3 மேஜர் ஃபேமிலியில ஒன்னான லீ ஃபேமிலியோட ஒரு மெம்பர். அப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்றா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு சர்வெண்டா இருக்கிறது பிடிக்காதுன்னு சொன்னேன். ஆனா இப்போ விஷயம் கைமீறி போகும்போது மத்தவங்களை புள்ளி பண்றதுக்கு அதே லீ ஃபேமிலியோட பேரை தான் யூஸ் பண்றியா? கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? வெறும் ஒரு சர்வெண்டான நீ லீ ஃபேமிலியோட பேரை யூஸ் பண்ணி என்ன சப்ராஸ் பண்ண பாத்துட்டு இருக்கியா? நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கே தெரியல. ஹீரோ அப்படி சொல்லி முடிச்சதும் அங்கிருந்து நிறைய பேர் சாடோட அவனை அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. அப்ப இவங்களெல்லாம் பார்த்து பயந்தா ஒரு மூலையில போய் இருந்துட்டு நினைக்கிறா, இது ரொம்ப நல்லதுக்கு இல்ல, நான் வெறும் பாடி டெம்பரிங் இல்லத்துல மட்டும்தான் இருக்கேன், இவ்வளவு வேற என்னால தனியா சமாளிக்கவே முடியாது. அப்படியே வெளியில சொல்ற, நாம ஏன் பேசிட்டு இருக்க கூடாது? அப்ப ஹீரோ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்ட நினைக்கிறா, உடனே டிஃபீட் ஒதுக்கிட்டா. இவனோட இந்த குணத்தை பார்த்தா ஏன் ஒரு ஓவர்லோட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப கொடூரமான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு வில்லனா சுத்திட்டு தெரிஞ்சான்னு எனக்கு இப்ப புரியுது. ஆனா இந்த தடவை உனக்கு அதுக்கான சான்ஸே கிடைக்காது. அப்படியே ஹீரோட சர்வன்ஸ் கிட்ட எல்லாம் இங்க இருக்க எல்லா பாக்ஸஸை எடுத்துட்டு வாங்க, நாம போலாம். அப்ப அந்த சர்வன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான பாக்ஸஸை தூக்கிட்டு வர பார்த்துட்டு அந்த சர்வெண்ட் பொண்ணு ஷோக் ஆயிட்டா. அப்ப அந்த லீஜன் பயல் அங்கிருந்து நினைக்கிறா, நான் அவமானப்பட்டதை விட எனக்கு ரொம்ப மனசுதான் இப்ப வலிக்குது. எங்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான பொருளை யாரும் பறிச்சுட்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. அப்படியே அங்கிருந்து கடுப்பாய் ஹீரோ போற பார்த்துட்டு சொல்றா, டேய் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி, இந்த மேட்டர் இதோட முடியல. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா வேற பிளேஸ் தான் காட்டுறாங்க. அங்க ஒரு இடத்துல ஹீரோ இருந்துகிட்டு கையை சின்னதா கட் பண்ணி ஃப்ரண்ட்ல இருக்க ஒரு பர்பிள் ஸ்டோன்ல பிளட் ட்ராப்பை ஊத்திட்டா. அவரோட பிளட் ட்ராப் அந்த ஸ்டோன்ல வீர்ந்ததும் செம்மையா க்ளோ ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஸ்டோன் அப்படியே கட்ட அதுக்குள்ள என்னமோ ஆர்டிஃபேக்ட் மாதிரி என்னமோ இருக்குது. அப்படியே சடனா எந்திரிச்சு ஹீரோட முன்னாடி அது பறந்துட்டு நிக்குது. அப்ப அது பார்த்துட்டு ஹீரோ நினைக்கிறா, இது ஒரு தாவோஸ் சீக்ரெட் கிளாஸ் ப்ரீ ஹெவன் பவர். இது 4th டிரான்ஸ்ஃபார்மேஷன் கல்டிவேஷன் டெக்னிக்ல வரும். இது ப்ரீ ஹெவன் ட்ரூ கியூஏ கல்டிவேட் பண்ணும். அப்புறம் இது உடம்புல இருக்க 100 டிசீஸை ரெசிஸ்ட் பண்ணும். அப்புறம் உடம்போட எம்டிஎன்ஸையும் ஃபவுண்டேஷனையும் ரெகுலேட் பண்ணும். என்னோட ட்ரூ கியூஏ என்லெஸ்ஸா வச்சிருக்கும். இப்பதான் இந்த பிளாட்டை பத்தி எனக்கு தெரியுது. அந்த லீஜிங் பைல் ரொம்ப ஈஸி அந்த உச்சத்தை எப்படி தொட்டான்னு. நார்மலான கல்டிவேஷன் டெக்னிக் எல்லாம் 9 டிரான்ஸ்ஃபார்மேஷனை டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா 9th டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் 3 டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாம் இருக்க சின்ன செட்டுக்கு எல்லாம் ஒரு இன்ஹெரிட்டன் டெக்னிக்கா யூஸ் ஆகும். இதுல இருக்க மிடில் 3 டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஜியாங்குல ஒரு முக்கியமான ட்ரெஷரா கருதுவாங்க. இது வச்சு ஒருத்தலால ஒரு தனியா ஒரு செட்டே கிரியேட் பண்ண முடியும். இதுல கடைசி இருக்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த ஜியாங்குல முக்கியமான மேஜர் செட்டோட கையில தான் இருக்கு. இதெல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப ரேர், அப்புறம் ரொம்ப ப்ரெஷியஸான ஒண்ணுதான் இது. இந்த 9th டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு மேல சுப்ரீம் அப்புறம் பியர்லெஸ்ன்னு இன்னும் 2 லெவல் இருக்கு. அது என் கையில கிடைச்சா கூட என்னால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அது என்ன ஒரு டேஞ்சர்ல தான் கொண்டு நிப்பாட்டும். ஆனா இப்ப என் கையில இருக்க இந்த ப்ரீ ஹெவன் பவர் என்னோட பாடியை ஃபுல்லா சுத்தப்படுத்தி ரிஃபைன் பண்ணிடும். அப்புறம் இது என்னோட ஃபவுண்டேஷனை ரீஷேப் பண்ணிடும். இது யூஸ் பண்றதுக்கு வயசு ஒரு தடையே இல்ல. எனக்காவே உருவாக்கி விட்ட மாதிரி இருக்க. இன்னும் எங்கிட்ட எக்கச்சக்கமான சீக்ரெட் பாக்ஸஸ் இருக்கு. ஒருவேளை இதுல எல்லாத்துலயும் எனக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கலாம். அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஒரு ஸ்டாச்சோட முன்னாடி போய் நின்று கிரீட்டிங் 7th லோடுன்னு சொல்றா. சோரி கேஸ், ஸ்டாச்சு கிடையாது, ஒரு ஆளு தான். நான் பார்த்த போது ஃபர்ஸ்ட் நினைச்ச ஏதோ துணியில மூடிட்டு இருக்க ஏதோ ஸ்டாச்சுன்னு. அந்த பெரிய மனுஷன் அங்கிருந்து சொல்றா, ஆஹா இதை யாரு லீஜிங்கா, உள்ளவா, நீ ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துட்டு ட்ரிங்க் பண்ணு, அப்புறம் உனக்காக நான் ஷாப் கீப்பர் கிட்ட சொல்லி ஒரு பொண்ணை வர சொல்றேன். இந்த பெரிய மனுஷன் யாருன்னா ஈ ஃபேமிலியோட மெர்ச்சன்ட் கேரவான் லீடர் தான். இவனோட பேரு லீட்டோங். அது மட்டும் இல்லாம இவ ஒரு 7th ரேங்க்ல இருக்கவன். அப்ப அந்த லீஜிங் பையல் அங்கிருந்து கதைக்கிட்டே சொல்றா, 7th லோட், நான் இப்ப டவுன்ல இருக்கும்போது எங்கிட்ட இருக்க ஒரு பொருளை ஒருத்தன் திருடிட்டா. நான் என்னோட பேரெல்லாம் சொல்லி பார்த்தேன், ஆனா அவன் இந்த லீ ஃபேமிலி ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அந்த பெரிய மனுஷன் அங்கிருந்து, அப்ப இந்த லீ ஃபேமிலியோட பீப்புள்ஸ் கிட்ட இருந்து திருடுறதுக்கு யாருக்கோ ஒருத்தனுக்கு தைரியம் வந்துடுச்சு. சரி என்ன நடந்ததுன்னு கரெக்டா சொல்லு. அப்ப அந்த லீஜிங் பையல் அங்கிருந்து விஷயம் என்னன்னா அப்படி சொல்லிட்டு அங்க நடந்த எல்லாத்தையும் பத்தி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பெரிய மனுஷன் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றா, நீ கவலைப்படாத, நம்ம லீ ஃபேமிலியில இருக்க ஒரு சாதாரண சர்வன்ஸை கூட அந்த நார்மலான ஃபேமிலியில் இருக்கவங்களால எதிர்த்து நிக்க முடியாது. அதனால நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். சரி யாரையாச்சும் விசாரிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கு, யாரு இவ்வளவு அரகண்டா நடந்துட்டு இருக்கான்னு நானும் பாக்கட்டும். அப்ப அந்த லீஜிங் பையல் அங்கிருந்து, ரொம்ப நன்றி 7th லோடு. அப்படியே ஒரு 1/2 hour கழிச்சு அங்க ஒருத்தன் வந்து சொல்றா, 7th லோடு நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது சூ ஃபேமிலி தான். இந்த விஷயத்த கேட்டது அந்த பெரிய மனுஷனோ, அப்படியா லீஜிங், இந்த விஷயம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம ஹேங் அவுட் பண்றதெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட பொறுத்ததா இருக்கு. உனக்கும் இது கரெக்டா தெரிஞ்சது தானே?
தானே. ஜோங்சோல இருக்க 3 மேஜர் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் இருக்குது ஷென் ஃபேமிலி, அடுத்தது சூ ஃபேமிலி, கடைசிதான் நம்ம லீ ஃபேமிலி இருக்கு. அதுவும் ரொம்ப வீக்கா. ஒரு லீடரா இருக்க நீ என்ன விடு, நம்ம தேர்ட் யங் மாஸ்டர் லீ இங்க வந்தா கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முடியாது. அதனால இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப ஊதி பெருசாக்குறத விட இது அப்படியே விடுறதுதான் நமக்கு நல்லது. அங்கிருந்து அந்த லீஜின் பல்ல கடிச்சுக்கிட்டே சொல்றா, எனக்கு புரியுது. அந்த பெரிய மனுஷன் ஃப்ரெண்டி நிக்கவங்க கிட்ட கேக்குறா, எதுக்காக அந்த சூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு மொக்கையான இடத்துக்கு வந்திருக்கா? இங்க வந்திருக்கிறது சூ ஃபேமிலியோட எத்தனாவது யங் மாஸ்டர்? இப்ப ஃப்ரெண்டி நிக்கிறவன் சொல்றா, அதுவா செகண்ட் யங் மாஸ்டர் சூ சியூ. இது கேட்டது அந்த பெரிய மனுஷன் கக்கப்புக்கான்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. ஹே லீஜிங், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அந்த லீஜிங் பையில கேக்குறா, அவ அந்த சூ ஃபேமிலியோட செகண்ட் யங் மாஸ்டர் தானே, ஒரு நார்மலான ஸ்டூவர்ட் கிடையாது. அவனை பகச்சுக்கிட்டா நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? அப்ப அந்த பெரிய மனுஷன் அங்கிருந்து சொல்றா, நீ சொல்ற மாதிரி அவன் ஒரு சூ ஃபேமிலியோட ஸ்டூவர்டா இருந்திருந்தா நான் அவங்கிட்ட போகிறது கூட பயப்படுவேன். ஆனா அந்த சூசியோ இருந்தா கதையா வேற. அந்த சூ ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு இந்த சூசியோவை கொஞ்சம் கூட பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்க கிராண்ட்மாக்கு மேல பாசம் இல்ல, அங்க இருக்க அங்கலுக்கு மேல பாசம் இல்ல. அவ ஒரு கோழையான முட்டா பையன், எதை பார்த்தாலும் பயப்பட்டுட்டே இருப்பா. இன்னும் மொத்தத்தை எப்படி சொல்லணும்னா அந்த சூ ஃபேமிலியில இருக்கிற ஸ்டூவர்ட் விட அவனோட ஸ்டேட்டஸ் ரொம்ப கீழ்மட்டமானது. டேய் சரி வா போலாம், அந்த சூ ஃபேமிலியோட குப்பையான செகண்ட் யங் மாஸ்டரை போய் பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு குட்டியான இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபன் கிடைக்கிறது ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி. என்னது ரொம்ப கோழையாவும் எதை பார்த்தாலும் பயப்படுற ஆளா? ஆனா அவனை பார்த்தப்போ ரொம்ப டோமினரிங்காவும் ரொம்ப ரூத்லெஸ்ஸாவும் இருந்தது. என்ன இந்த உலகத்துல ஒரே மாதிரி 2 ஆள் இருக்குமா? அப்படியே அங்கிருந்து பைலட் கட் பண்ணா ஹீரோ ரொம்ப ஸ்பீடா ஒரு டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அந்த டெக்னிக்கை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சிட்டு நினைக்கிறா. இந்த பிளேட் டெக்னிக்கோட பேர் தான் ப்ளூ டிராகன் இன்சைடு தி ஸ்லீவ். இந்த பிளேடோட ஷேப் அப்படியே கைக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். அப்புறம் பிளேட் இன்டென்ட் உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்கும். இதுல இருந்து வர ஒரு பிளேட் ஸ்லாஷ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு கடல்ல இருந்து ஒரு ப்ளூ டிராகன் எழுந்து வர்றது மாதிரி இருக்கும். இதோட லெவல் குறைஞ்சது செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு மார்ஷல் ஸ்கில் ஓபன் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையில எனக்கு இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் தான். இதோட இன்ட்ரோடக்ஷன் பாக்குறது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இதோட கிரேட் சக்சஸ் அடையணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கரெக்டா சொல்லணும்னா இப்போ இருக்க எனக்கு இது சூட் ஆனது தான். இப்போ வெளியே இருந்து ஒரு வாய்ஸ், டேய் சூசியோ நீ எங்கடா இருக்க? எங்களோட லீ ஃபேமிலியோட ஆள்கிட்ட நீ உன்னோட வேலையை காட்டிட்டியா? அங்க தைரியம் இருந்தா சீக்கிரமா வெளியில வாடா. யாருன்னு பார்த்து அந்த பெரிய மனுஷன் தான் அவனோட ஆளுகளை எல்லாம் கூட்டி அங்க வந்திருக்கா. சூசியோ சீக்கிரமா வெளியில வா, இல்லன்னா எனக்கு செமையா கோவம் வந்துடும். இப்போ ஹீரோ அங்கிருந்து அவனே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அந்த பெரிய மனுஷன் கிட்ட அந்த லீஜிங் பையில சொல்றா, அந்த ஸ்டேரோட மண்டல நிக்கிற அந்த பர்சன் தான் சூசியோ. அந்த பெரிய மனுஷன் ஹீரோ பார்த்து கேக்குறா, சூசி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க லீ ஃபேமிலி ஆள்கிட்ட இருந்து நீ திருடி இருப்ப? டே நீ லீஜிங் கிட்ட இருந்து திருன்னா அந்த சீக்ரெட் பாக்ஸை சீக்கிரமா எங்க கிட்ட கொடுத்துரு, இல்லன்னா அதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு நீ தான் பொறுப்பு. அப்ப ஹீரோ அங்கிருந்து கேக்குற, நான் எதுக்காக உங்ககிட்ட கொடுக்கணும் அது? அப்ப அங்கிருந்து ஒருத்தர் வந்து கிட்ட சொல்றா, எங்க செவந்தலோடு உன்ன ஒரு ஆளா நினைச்சு அந்த பாக்ஸை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்க சொன்னதே ஒரு பெரிய விஷயம் தான். உனக்கு கொடுக்க போற லாஸ்ட் வார்னிங் இதுதான், மரியாதையா கேட்டுக்கோ, இல்லன்னா உங்க கூட இருக்க இந்த பிள்ளக்கா பசங்களை வச்சுக்கிட்டு இந்த யுவான் பாட் அவனை விட்டு போயிடலாம் அந்த கனவுல கூட நினைச்சிடாத. அப்போ ஹீரோ அங்கிருந்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு சொல்றா, ஓ அப்படியா, என்ன இந்த யுவான் பாட் அவனை விட்டு வெளியே போகாம பண்ணிடுவீங்களா? அவ்வளோ சீன் இருக்கா உங்களுக்கு? அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து ஜம்ப் பண்ணி அந்த ப்ளூ டிராகன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்ல இருந்து ஒரு டிராகனே வர மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பெரிய மனுஷனும் அந்த லீஜிங் பாயிலும் வாய பழந்துட்டாங்க. பார்த்தா ஹீரோட முன்னாடி இன்னும் ஓவரா பேசிட்டு இருந்தவனோட சோலை முடிஞ்சிடுச்சு. அப்படியே ஹீரோ அந்த பிளேட் எடுத்து காட்டிக்கிட்டே சொல்றா, எனக்கு என்ன மிரட்டவங்களை கொஞ்சம் கூட பிடிக்காது. சரி இன்னும் யாராச்சும் இருக்கீங்களா? அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சர்வெண்ட் பொண்ணு ஷோக்காய் நினைக்கிறா, என்னது சூசி ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டானா? அந்த பெரிய மனுஷன் கடுப்பா அங்கிருந்து, டே உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அப்ப ஹீரோ ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு அங்கிருந்து ஸ்பீடா வந்து அவனோட கருத்துல பிளேடு வச்சுட்டா. அப்படியே சொல்றா, டே உன்ன மாதிரி ஒரு ட்ராஷால எனக்கு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கணுமா? உண்மையில இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சூ ஃபேமிலியில எனக்கு மரியாதை கம்மியா இருந்தாலும் நான் இன்னும் சூ ஃபேமிலியில ஒரு செகண்ட் யங் மாஸ்டர் தான். உன்ன மாதிரி இருக்க ஒரு சைட் பிரான்ச் மெம்பருக்கு என்ன எதிர்க்கிறதுக்கு உனக்கு எங்க இருந்து இவ்வளவு கான்பிடன்ஸ் வந்தது? இப்பவே நான் உன்னை இங்க போட்டு தள்ளனா கூட எனக்கு சூ ஃபேமிலி இருந்து ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த பெரிய மனுஷன் நினைக்கிறா, இவன் சொல்றது கரெக்ட் தான். இவன் சூ கோன்சோங்கோட பயாலஜிக்கல் சன். இவனே அடிக்கிறது சூ ஃபேமிலியோட ஃபேஸ்ல அடிக்கிறது மாதிரி தான். நான் உண்மையில ஒரு முட்டாள் தான். அப்ப ஹீரோ அந்த நைஃபை கறக்கி அவங்கிட்ட நீட்டிட்டு சொல்றா, டே இந்த நைஃபை பிடிடா. அப்ப இது பார்த்துட்டு அவன் என்ன? அப்ப ஹீரோ அங்கிருந்து, டே உனக்கு என்ன செபி கேட்கலையா? அவங்ககிட்ட சொன்னது இந்த நைஃபை பிடிக்காதா? அப்ப அதை அவன் பயந்துகிட்டே வாங்கிட்டா. அப்ப ஹீரோ சொல்றா, டேய் நீ கொஞ்சம் முன்னாடி தானே எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்த, இப்போ அந்த நைஃப் உங்க கையில தான் இருக்கு, அதனால என்ன கொல்றதுக்கு உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இது கேட்டது அவனும் ஷோக் ஆயிட்டா, அவங்க கூட வந்தவங்களும் ஷோக் ஆயிட்டா. அப்ப ஹீரோ அவன் கையை பிடிச்சு வலிச்சுக்கிட்ட சொல்றா, டேய் நான் உங்ககிட்ட இப்பதானே சொன்னேன் என்ன கொல்ல சொல்லி, அப்பவே இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த பெரிய மனுஷனோட கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. அப்படி அந்த பெரிய மனுஷன் அந்த நைஃபை கீரை போட்டுக்கிட்டே சொல்றா, யங் மாஸ்டர் இந்த சர்வெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல, அதனால யங் மாஸ்டர் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. அப்ப ஹீரோ அவங்கிட்ட போய் அவனோட ஃபேஸ்ல அரைஞ்சுக்கிட்டே சொல்றா, உனக்கு என்ன கொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு நீ இவ்வளவு கோழையா இருக்கே, கையில நைஃப் இருந்துட்டும் அது பண்றது
பண்றதுக்கு உனக்கு துணிச்சல் இல்ல. அப்ப எந்த தைரியத்துல நீ என்கிட்ட பிரச்சனைக்கு வந்த? சீக்கிரமா அந்த பணத்தை எடுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிடு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சர்வெண்ட் பொண்ணு நினைக்கிறா, உண்மையில அங்க நிக்கிறது அந்த சூசிய தானா? அப்ப அந்த பெரிய மனுஷன் அங்கிருந்து கடுப்பாய் போய்கிட்டு இருக்கும்போது அந்த லீஜிங் அங்கிருந்து, செவந்தலோட எங்க போறீங்க? இது கேட்டது அந்த பெரிய மனுஷன் கடுப்பாய் அந்த லீஜிங் பாயலோட ஃபேஸ்ல ஒண்ணு கொடுத்துட்டு சொல்றா, டேய் முட்டாள், என் கண் முன்னாடியே இருந்து போ, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துடுச்சு. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா நைட் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோ ரூம்ல இருக்கும்போது அங்க ஒருத்தன் வந்து கேக்குறா, யங் மாஸ்டர் இந்த நடுராத்திரியில இந்த சர்வெண்ட் எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏதாச்சும் ஆர்டர் சொல்ல போறீங்களா? அப்ப ஹீரோ அவனை பார்த்து நினைக்கிறா, இவனோட பேருதான் கவ் பை. இவனோட சின்ன வயசுல சூ ஃபேமிலிக்கு வேலைக்கு வந்துட்டா. எப்பவும் சின்ன சின்ன வேலையை பார்த்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பா. அவனோட ஆட்டிடியூடே அதேதான். மார்ஷியல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணி பாடி டெம்பரிங் ட்ரில்லத்தை அடையிறதுக்கு இவனுக்கு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவன் ரொம்ப ஹானஸ்டானவன்னு சொல்லலாம். அப்படியே ஹீரோ அவங்கிட்ட கேக்குறா, ஏ கவ் பை, என்ன ஃப்ரேம் பண்ணி இந்த நான்சங் மைனிங் ஏரியாவுக்கு அனுப்பிட்டாங்க, அது கூட உன்னையும், அதுல உனக்கு ஏதாச்சும் வருத்தம் இருக்கா? அப்ப அவன் சொல்றா, யங் மாஸ்டர் இந்த சர்வெண்ட் எப்போ அந்த மாதிரி நினைச்சதே இல்ல. எனக்கு செகண்ட் யங் மாஸ்டரோட கார்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். அப்ப ஹீரோ சொல்றா, நீ இந்த சூ ஃபேமிலியில 10 வருஷத்துக்கு மேல ரொம்ப உண்மையா வேலை செஞ்சுட்டு இருக்க. அப்படியே இருந்து நீ இன்னும் ஒரு சர்வெண்டா மட்டும்தான் இருக்க. மாசம் வெறும் 2 டைல்ஸ் மட்டும்தான் உனக்கு கிடைக்காது. சூ ஃபேமிலியில உன் கூட இருந்த மத்த சர்வெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ஷாப் கீப்பராவும் ஒரு மேனேஜரும் ஆயிட்டாங்க. ஆனா நீ இப்போ அப்படிதான் இருக்க. அதுல உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? அப்ப அவன் சொல்றா, நான் பேசுறதுலயும் யோசிக்கிறதுலயும் ரொம்ப கிளம்சி ஆனவன். இப்ப நான் இருக்க இந்த பொசிஷனா எனக்கு போதும், அதுல எனக்கு திருப்தி தான். இப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, இல்ல நீ அதுல திருப்தி கிடையாது. ஒரு தெருவு நாய் கூட ஒரு வருஷத்துக்கு நல்ல மீட்டு சாப்பிட்டு பறகிட்டா மறுபடியும் அந்த பழைய சாப்பாடு சாப்பிடுறதுக்கு அதுக்கு விருப்பமே இருக்காது. நாய்களை இப்படி இருக்கும்போது ஹியூமன்ஸை பத்தி சொல்லவா வேணும்? அவங்களுக்கு எப்பவும் திருப்தி இருக்காது. 3 பார்ட்ஸ் ஹெவனோட டெஸ்டினி தான், ஆனா பாக்கி இருக்க 7 பார்ட்ஸ் நம்ம ஹார்ட் ஒர்க் தான். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா உன்னோட உயிரை ரிஸ்க்ல போட்டு அதை எப்படியாச்சும் தட்டி பறிக்கணும். அப்புறம் அதுக்காக ஃபைட் பண்ணணும். நம்ம மாதிரி அந்த ஹெவன்ஸோட பிளெஸிங்கே இல்லாம பிறந்தவங்க ஏதாச்சும் அடையணும்னா நம்ம லைஃபை ஒரு கேம்பிள் மாதிரி வச்சாகணும். முன்னாடி எல்லாம் உன்னோட உயிரை வச்சு போராடுறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸே வரல. ஆனா இப்போ அந்த சான்ஸை நான் உனக்கு தரேன். இந்த யுவான்போ டவுனுக்கு வெளியே இருக்க ஷங்மங் மவுண்டனுக்கு போ. அங்க போய் அங்க இருக்க அந்த பேண்டிட் லீடருக்கு நான் கொடுத்ததா சொல்லி இந்த லெட்டரை கொடு. நீ இந்த வேலையை பண்ணி முடிச்சதும் உனக்கு 100 டைல்ஸ் ஆஃப் சில்வரை ரிவார்டா தர. அதுக்கப்புறம் நீ என்னோட ட்ரஸ்டபிளான ஒரு ஆளா இருப்ப. அப்ப அவன் நினைக்கிறா, இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஆஃபரை கொடுத்தா நான் கண்டிப்பா ரெஃப்யூஸ் பண்ணிருப்பேன். ஆனா யங் மாஸ்டரோட இன்னைக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா கம்ப்ளீட்டா வேறொரு பர்சன் மாதிரி இருக்காரு. இந்த தடவை அவரை நம்பி என்னோட லைஃபை ரிஸ்க்ல வச்சு ஒரு கேம்பிள் பண்ணி பாக்குறேன். இல்லைன்னா எப்போ என்னால முன்னேறி போக முடியாது. அப்படியே வெளியில சொல்றேன், நான் யங் மாஸ்டர் சொல்றதை கேட்கறேன். இப்போ ஹீரோ அங்கிருந்து திரும்பி ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்துக்கிட்டேன். சரி நல்லது, நீ இப்போவே இந்த இன்விடேஷன் லெட்டரும் கொண்டு இங்கிருந்து கிளம்பு. அப்புறம் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மேட்டர்ல எந்த ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது. அப்ப அந்த லெட்டரை பார்த்துக்கிட்ட, சரி யங் மாஸ்டர் இது வாங்கிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்ப ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டா நினைக்கிறா, ஹே யூரி, நீ எனக்கு எதிராவே ஸ்கீம் பண்ண தெரிஞ்சிட்டு இல்லையா? இதுக்கப்புறம் நடக்க போற கொடூரமான விஷயத்துக்கு யங் மாஸ்டரை பிளேம் பண்ணாத. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ண மறுநாள் மார்னிங் ஆயிடுச்சு. அப்ப ஹீரோட சர்வன்ஸும் அந்த கேரவானும் எல்லாம் அந்த மவுண்டனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேரவானுக்குள்ள அந்த சர்வெண்ட் பொண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, யங் மாஸ்டர் கவுபே எங்க போனா? கவுபே டோங்ஸ் ஆஃப் ரிவச்சருக்கு சீக்கிரமா கிளம்பி போயிட்டா, நாம சீக்கிரமா வந்துடுவோம்னு அந்த எஸ்டேட்ல சொல்றதுக்கு. அப்ப அந்த பொண்ணு மனசுல விளத்தனமா சிரிச்சுக்கிட்டே சொல்றா, என்னது சீக்கிரமா வந்து சேருவேனா? எங்க அந்த எஸ்டேட்டுக்குள்ள போறது உன்னோட இந்த லைஃப்ல நடக்காது. அப்ப ஹீரோ அங்கிருந்து இருந்துச்சு அந்த பொண்ணோட க்ளோஸா வந்து கேக்குறா, ஏ யூஆர், நாம போக வரையில பேண்டிட்டே சந்திப்போம்னு நீ நினைக்கிறையா? அப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்தது பார்த்துட்டு பயந்துட்டே சொல்றா, யங் மாஸ்டர் இப்படி அபசகனமா பேசிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சூ ஃபேமிலியோட செகண்ட் யங் மாஸ்டர். அப்போ உங்களை சொல்றதுக்கு யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும்? அப்போ ஹீரோ சொல்றா, அதெல்லாம் சொல்ல முடியாது. வெதர் எப்ப சேஞ்ச் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஹியூமன்ஸுக்கு என்ன நடக்கும்னு ஓவர் நைட்ல ஃபோர்ச்சூன் பார்த்து சொல்ல முடியாது. நேச்சுரல் டிசாஸ்டர்ல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கலாம், ஆனா ஹியூமன்ஸ் கலாமிட்டில இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்ப இது கேட்டதும் அந்த பொண்ணு கக்கப்புக்கான்னு சிரிச்சுக்கிட்ட, ஹே யங் மாஸ்டர், சும்மா ஜோக் சொல்லிட்டு இருக்காதீங்க, இது இப்போ நிப்பாட்டுங்க. அப்ப அந்த கேரவான் ஸ்டாப் ஆயப்ப ஹீரோ கட்டணை விளக்கிட்டு பார்த்து சொல்றா, தோ நான் சொன்ன மாதிரியே ஹியூமன்ஸ் கலாமிட்டி வந்துட்டாங்க. பார்த்தா அந்த கேரவானோட முன்னாடி பேண்டிட்ஸ் வந்துட்டாங்க. அப்ப அந்த பேண்டிட்ஸோட லீடர் சொல்றா, டேய் யாரா கேரவானுக்குள்ள இருக்குது, சீக்கிரமா வெளியே இறங்கி வா. இவனோட பேரு தான் லியான் லாவோசன், நம்ம இவனை லாவோசன்னா கூப்பிடலாம். அப்போ ஹீரோ கேரவான்ல இருந்து வெளியே வந்துட்டு சொல்றா, நீங்க இந்த பணத்தை கொள்ள அடிக்க நினைக்கிறா ரோப் மணி ஹீரோஸா இருந்தா எங்கிட்ட இருக்க 5000 சில்வர் ஆஃப் ஸ்டாலிஸை நீங்க எடுக்கலாம். மத்த விஷயத்தை எல்லாம் பொறுத்தவரை நாங்க இன்னும் மெர்ச்சன்ட் கேரவான்ஸ் கிடையாது, அதனால எங்க கிட்ட வேற நல்ல ஐட்டம்ஸும் இல்ல. அப்ப அந்த லீடர் பையலாங்க இருந்து சொல்றா, 5000 டைல்ஸ் ஆஃப் சில்வர் நல்ல ஒரு தொகை தான், ஆனா அதுல ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. ஏன்னா உன்னோட உயிர் அதை விட வர்த்தானது. ஹே தம்பி, சீக்கிரமா சொல்லு, நீ எப்படி சாங்கணும்னு. அப்ப ஹீரோ அங்கிருந்து, எல்லாமே பணத்தை கொடுத்து உயிரை வாங்குறது தான். யாராச்சும் என்னோட உயிரை வாங்கணும்னு நினைச்சா நான் அவங்க கிட்ட அது காசை கொடுத்து அதை திரும்பி வாங்கிடுவேன். உனக்கு என்னோட ஐடென்டிட்டி தெரியும்னு நான் நினைக்கிறேன், அதனால வழியில இருந்து கொஞ்சம் விலகி நில்லு, நான் உனக்கு அதுக்கு எவ்வளவு டைல்ஸ் வேணாலும் தரேன். அப்ப அவங்கிருந்து சொல்றா, எல்லாரும் சொல்றது சூ ஃபேமிலியோட செகண்ட் யங் மாஸ்டர் குட் ஃபார் நத்திங்னு, ஆனா உன்னை பார்க்கும்போது கொஞ்சம்
தைரியம் இருக்க மாதிரி தெரியுது. அது என்னவா இருந்தாலும் எனக்கு கிரெடிபிலிட்டி தான் முக்கியம். அதனால நீ இப்ப நிம்மதியா ஓய்வெடு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சர்வெண்ட் பொண்ணு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டா நினைக்கிறா. இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கு இந்த லியன் லோஷனை தேடி போயிருது இப்ப கரெக்டா இருக்கு. அவன் களத்துல இறங்கிட்டா இன்னைக்கு அந்த சூஸ் பையில கண்டிப்பா சத்துடுவா. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, என்னால என்னோட உயிரை வாங்க முடியலனா அப்ப என்னால உங்களோட உயிரை எடுக்கிறது மட்டும்தான் முடியும். அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து அந்த லீடர் பையலை நோக்கி ஸ்பீடா அட்டாக் பண்ண வரா. அப்ப இது பார்த்துட்டு அந்த லீடர் பையல் அங்கிருந்து இவன் என்ன சாவ நோக்கி வந்துட்டு இருக்கானா. அப்ப சரி இன்னைக்கு உன்ன நான் 2ஆ வெட்ட போறேன் அப்படி சொல்லி ஒரு ஸ்லாஷ். அப்ப ஹீரோ அந்த ஸ்லாஷ் வர பார்த்துட்டு நினைக்கிறா, இவனோட மூவ்ஸ்ல இருந்து எந்த ஒரு இன்டர்னல் எனர்ஜியும் வர மாதிரி எனக்கு தெரியல. இப்போ ப்ரூட் ஸ்ட்ரெங்த் யூஸ் பண்ணி மட்டும்தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இவனோட மூவ்ஸ் எல்லாம் அன்ஆர்த்தடாக்ஸ் மாதிரியே இருக்கு. எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் வர நான் இதை எப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி நினைச்சிட்டு அந்த ஸ்வாடில் ஒரு பஞ்சு அது அப்படியே பவுன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இது பார்த்துட்டு அந்த லீடர் பையில கொஞ்சம் ஷோக் ஆகி நினைக்கிறா, என்னோட அட்டாக்ல இருந்து இந்த மொக்கையான யங் மாஸ்டர் டாச் பண்ணிட்டானா அப்படி நினைச்சிட்டு வீண்டும் ஸ்லாஷ் பண்ண வரும்போது ஹீரோ அதுல இருந்து குனிஞ்சு டாச் ஆயிட்டா. அப்படியே அவன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கா, ஹீரோ டாச் ஆயிட்டே இருக்கா. அது அப்படியே கொஞ்ச நேரம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அப்ப இதை பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு பச்சை மண்டை சொல்றா, அந்த குப்பையான யங் மாஸ்டரோட நிலைமைய பாரு, ரொம்ப பயந்து போயிட்டா. ஆமா போஸ், இவன் மேல கை வைக்கிறதே இவனுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம். இப்ப பக்கத்துல இருக்க இன்னொருத்தன் சொல்றா, ஆமா ஒரு குப்பைதான் பார்த்தாலே தெரியுது. அப்ப ஹீரோ சும்மா அங்கே இங்கே ஓடிட்டு இருக்க பார்த்துட்டு இந்த லீடர் பயல கடுப்பா நினைக்கிறா, இந்த பயல் என்ன இவ்வளவு வியர்டா இருக்கா, பாக்குறதுக்கு கொஞ்சம் பத்தட்டிக்கா இருந்தாலும் ஒவ்வொரு டைம் நான் பண்ற அட்டாக்ல இருந்து எல்லாம் டாஜ் ஆயிட்டு இருக்கா. இந்த குப்பை கூட என்னால முடிச்சு கட்ட முடியலன்னா அப்ப நான் இவனை விட ரொம்ப சுத்தமான குப்பையா ஆயிடுமே. இப்படியே வெளியில கத்திக்கிட்ட, டேய் சின்ன பயல நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்க, டேய் உனக்கு தைரியம் இருந்தா டாச் பண்ணாம அங்கே நில்லடா. அப்ப ஹீரோ நினைக்கிற, ஆஹா அந்த பயல கடுப்பாயிட்டா, இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணிக்கிட்ட ப்ளூ டிராகன் இன்சைடு தி ஸ்லீவ் அப்படியே அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட மூஞ்சில ஒரு கோடு போட்டுட்டா. அப்படியே விளத்தனமா சிரிச்சுக்கிட்ட அவனோட செஸ்ட்ல இன்னொரு கோடு. அப்ப அந்த லீடர் பையில கொஞ்சம் பின்னாடி போயிட்டா. அப்ப அவனோட ஆளுகள் எல்லாம், போஸ் என்ன ஆச்சு? அப்படியே அந்த லீடர் பையில நினைக்கிறா, எப்படி இதுக்கு சாதியம், நான் மட்டும் இப்ப டாஜ் ஆகலனா அந்த பிளேடு கண்டிப்பா என்னோட உயிரை எடுத்திருக்கும். அப்ப ஹீரோ அந்த பிளேட பார்த்துட்டு நினைக்கிறா, இந்த ப்ளூ டிராகன் இன்சைடு தி ஸ்லீவ்ல என்னோட பிராக்டிஸ் இன்னும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, இல்லைன்னா அவனால அந்த பிளேட டேச் பண்ணியிருக்கவே முடியாது. அப்ப அந்த லீடர் பையில அங்கிருந்து கத்துக்கிட்டே சொல்றா, டே எல்லாரும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணி போட்டு தள்ளுங்கடா. அப்ப அங்க இருக்க மத்த பேண்டிட்ஸ் எல்லாம் ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது அங்கிருந்து ஒரு வாய்ஸ், என்னது நீ கொல்ல போற, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட கேட்டாயா? பார்த்தா அங்க இன்னொருத்தன் வந்து நிக்கிறா. அவ சொல்றா, யாரோ என்கிட்ட சொன்னாங்க இங்க ஒரு பெரிய பிசினஸ் டீலே நடந்துட்டு இருக்குன்னு. சொன்ன மாதிரி அப்படி ஒண்ணு இங்க நடந்துட்டு இருக்க. இவனோட பேரு த பேண்டிட் மாக்கோ. டே சீக்கிரமா எனக்கும் இந்த சூப்ல இருந்து ஒரு பங்கு கொடுங்கடா. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சர்வெண்ட் பொண்ணு நினைக்கிறா, எதுக்காக இன்னொரு பேண்டிட்ஸ் குரூப் இங்க வந்திருக்காங்க, ஒருவேளை அந்த செகண்ட் கேங்குப்பைன் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்குமோ. அப்ப அங்க புதுசா வந்த அந்த பேண்டிட்ஸ் குரூப்பும் ஹீரோ நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஹீரோ அவனை பார்த்து நினைக்கிறா, யாரு இவன்? அப்ப அங்க இருந்த இன்னொரு பேண்டிட் லீடர் கேக்குறா, டே மாக்கு இது என்னோட, உனக்கு இங்க என்ன வேலை? அப்ப அந்த மாக்கு பையல அங்க இருந்து சொல்றா, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா உன்னை முடிச்சு கட்டுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். நீ ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல, எல்லா வாட்டி நீ என்னோட பிசினஸ் என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டே இருக்க. அதனால இன்னைக்கு நான் உன்னை இங்க இருந்து நரகத்துக்கு அனுப்ப போறேன் அப்படி சொல்லிட்டு ஸ்பீடா ஸ்லாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவரை ஸ்லாஷ் அந்த பேண்டிட் லீடர் தடுக்க நினைச்சாலும் அவனால முடியல. அவங்க இருந்த ஸ்வாடெல்லாம் ஏர்ல பறந்துட்டு போகுது. அப்ப அவன் கையை பிடிச்சுக்கிட்டா நினைக்கிறா, இது ரொம்ப தப்பா இருக்கு, என்னால இவங்க கூட ஃபைட் பண்ண முடியாது, அதனால இங்கிருந்து ஓடி போறதுதான் நல்லது. அப்ப அங்கிருந்து அந்த மாக்கு, ஓடி போவ பாக்குறியா, நீ ரொம்ப லைட் ஆயிட்ட. அப்ப அந்த பேண்டிட் லீடர் பயந்துகிட்டே திரும்பி பாக்குறதுக்கு முன்னாடியே அவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்ப இவ அட்டாக் பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு மத்த பேண்டிட்ஸும் தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த மாக்கு பயல் அங்கிருந்து, பிரதர்ஸ் அவங்கள சும்மா விடாதீங்க, எல்லாரோடையும் சொல்லி முடிச்சிடுங்க. இப்போ அந்த மாக்கோ பையல பார்த்து ஹீரோ நினைக்கிறா, இந்த எல்லோ ஃபேஸ்டு மேனோட மூவ்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் பேக்ரவுண்டில் இருந்து வந்த அந்த பேண்டிட் மாதிரியே கிடையாது, பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ ஒரு ஆர்த்தோடாக்ஸ் மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அப்படியே அவங்ககிட்ட சொல்றா, உதவி பண்ணியதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ அவன் கேட்கறா, தம்பி நான் உன்னை ஏமாத்திடுவேன்னு எனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? அப்போ ஹீரோட சர்வெண்ட் அங்கிருந்து ஓடி வந்துகிட்டேன், யங் மாஸ்டர் நீங்க கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, இவர் தான் நீங்க தேட சொன்ன அந்த ஷெங்மாங் மவுண்டனோட சீஃப்மா. அப்போ ஹீரோ சொல்றா, சீஃப்மா நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு, என்னோட லெட்டர் உங்களுக்கு கிடைச்ச போத என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன நீங்க முடிச்சு கட்டுனா சில 1000 டைல்ஸ் ஆஃப் சில்வர் மட்டும் தான் கிடைக்கும். அதுவே நீங்க என்ன ஒண்ணும் பண்ணாம இருந்தா நான் லெட்டர்ல ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் உங்களுக்கு அந்த ரிஃபைனடு ஓரை கொடுத்துடுறேன். அதை வச்சு உங்க சபார்டினேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கா கிராப் கோப்பரையும் ரோட்டனைனையும் ரீப்ளேஸ் பண்ணலாம். இதுல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? அப்ப அந்த ஆள் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப ஹீரோ நினைக்கிறா, இந்த செகண்ட் காங்குப்பைன் ரொம்ப கான்சியஸ் ஆனவங்க, அவங்க எந்த ஒரு மெர்சியும் காட்ட மாட்டாங்க, முக்கியமா ஃபேமிலி ஹெட்டோட பொசிஷன்
பொசிஷனை இன்ஹெரிட் பண்றதுக்கு எந்த ஒரு தகுதி இல்லாத என்ன விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த யுவர் பொண்ணு இந்த சின்ன வழி கூட போகலான்னு சொல்லியப்பவே எனக்கு புரிஞ்சது. அவ பேண்டிட்ஸுக்கு லஞ்சம் கொடுத்து என்ன முடிச்சு கட்டலான்னு பாத்துட்டு இருக்கான்னு. அவளால காசு கொடுத்து பேண்டிட்ஸை வச்சு என்ன கொல்ல முடியும்னா அதே பேண்டிட்ஸை வச்சு என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னால முடியும். அப்ப அந்த பேண்டிலேட்டர் ஹீரோ பார்த்து கேக்குறா, டேய் நீ நிஜமா என்கிட்ட போய் சொல்லலையே, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஓர்ஸ் சூ ஃபேமிலிக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு, அதெல்லாம் எனக்கு தர்றதுக்கு நீ தயாரா இருக்கியா? அப்ப ஹீரோ சொல்றா, சூ ஃபேமிலி இருக்க யாரோ இருக்கு, நான் மொத்தமா பினிஷ் ஆகணும்னு ரொம்ப ஆசை போல. அப்போ நான் எதுக்காக அவங்களோட சப்ளைஸை பத்தி கவலைப்படணும்? அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து காட்டிக்கிட்டே சொல்றா, இதுதான் என்னோட வாரண்டி, இது வச்சு உங்களால லோ பிரைஸ்ல ஒரு பேட்ச் சோறை வாங்க முடியும். நான் ஒரு மேனேஜரா இருக்கும் போதே இதை முடிச்சிடுங்க. அப்ப அந்த பேண்டிட் லீடர் சொல்றா, இவ்வளவு மாதிரி இருக்க பெரிய ஃபேமிலியில இவ்வளவு பெரிய மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா தம்பி நீ ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கிறவனா இருக்கிற. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஃபியூச்சர்ல இருந்தா கண்டிப்பா எங்கிட்ட வரலாம். நான் மாக்கு முடிச்சு கட்டுறதுல ரொம்ப சிறந்தவன், தெரிஞ்சவங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் கூட கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அப்ப ஹீரோ அவன் போற பார்த்துட்டு நினைக்கிறா, இவ ஒரு ஹெரிட்டேஜ் மார்ஷியல் ஆர்டிஸ்ட், இவ யாருன்னு எனக்கு தெரியும். அந்த கௌபி பையலுக்கு ரொம்ப லெக்க இருக்குன்னு நினைக்கிறேன். அவ ஒரு நல்ல ஒரு ஆனதா ஹையர் பண்ணியிருந்தா. அப்படி நினைச்சிட்டு அந்த கேரவானை பார்த்து வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப அந்த சர்வெண்ட் பொண்ணு கடுப்பா நினைக்கிறா, ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு? அந்த பேண்டிட் லீடர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தானே, அப்ப இந்த குப்பை சூசியோல அவனை எப்படி இன்ஜூர் பண்ண முடிஞ்சது? அதுக்கப்புறம் அந்த பெரிய கூட்டம் யாரு, அவங்க எதுக்காக சூசியோக்கு ஹெல்ப் பண்ணணும்? அப்ப ஹீரோ அந்த கேரவானுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டா. உடனே அந்த பொண்ணு நடிச்சுக்கிட்டா, எங் மாஸ்டர் நீங்க அந்த பேண்டிட்ஸ் எல்லாம் அடிச்சு துரத்திட்டீங்களா? அப்ப ஹீரோ ஆமா நான் அவங்களை எல்லாம் அடிச்சு துரத்திட்டேன். அப்படியே மனசுல என்ன மாதிரி நடிக்கிறான்னு பாரு. அப்படியே கிட்ட போய் கேக்குறா, நான் இன்னும் சாகலைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்குல்லையா? அப்ப அந்த பொண்ணு பயந்துகிட்ட, எங் மாஸ்டர் நீங்க சும்மா ஜோக் சொல்லிட்டு இருக்காதீங்க, அந்த பேண்டிட்ஸை அடிச்சு துரத்துனது நல்ல விஷயம் தான், அதுக்காக ஏன் இந்த சர்வெண்ட் டிசப்பாயிண்டடா இருக்கணும்? இது கேட்டது ஹீரோ கடுப்பா அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சுக்கிட்ட, நீ என்ன நான் இன்னும் ஒரு முட்டா பையன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட செகண்ட் மந்திரம் இந்த பேண்டிட்ஸை ஹையர் பண்ணி என்ன கொல்றதுக்கு எவ்வளவு சில்வர்ஸ் செலவு பண்ணிருக்காங்க, சீக்கிரமா உண்மையை சொல்லிடு இல்லைன்னா சத்துடு. அப்ப அந்த பொண்ணு எங் மாஸ்டர் நான் எல்லாத்தையும் சொல்றேன் என்ன விட்டுடுங்க, அந்த செகண்ட் காங்குப்பேன் உங்களை கொல்றதுக்கு முதல்ல 10,000 டைல்ஸ் ஆஃப் சில்வர்ஸை செலவழிச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த பொண்ணை விட்டுக்கிட்ட, என்னது 10,000 டைல்ஸ் ஆஃப் சில்வரா, எவ்வளவு தாராளமான மனசுன்னு பாரு, என்னோட செகண்ட் மதர் என்ன அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, உங்களோட செகண்ட் மதர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ரொம்ப பிடிவாதமா அந்த மூத்த வாரிசு கூட நிக்கிறீங்கன்னு, இதனால என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபோர்த் எக் மாஸ்டரையும் அவங்களோட பக்கத்துல இருத்துட்டாங்க, அதனால ஃபியூச்சர்ல உங்களால எந்த த்ரெட்டும் வரக்கூடாதுன்னு ஃபுல்லா எலிமினேட் பண்ண நினைக்கிறாங்க. அப்ப இது கேட்டது ஹீரோ மனசுல நினைக்கிறா, சூசி ஒரு இலிஜிமேட் சன்னா இருக்கனால அவனுக்கு ஃபேமிலி ஹெட் பொசிஷனை இன்ஹெரிட் பண்ற அளவுக்கு தகுதி இல்லைன்னு அவன் நினைச்சா. எல்டஸ்ட் சன் சூக்கைக்கு தான் வின்னிங் சான்ஸ் அதிகமா இருக்கு, அதனால சீக்கிரமா சூசியோ எல்டஸ்ட் சன்னான சூக்கையோட பக்கத்துல சேர்ந்துட்டான். ஆனா பக்கம் சேர்ந்தாலும் அந்த சூக்கையும் அந்த ஃபர்ஸ்ட் வைஃபும் அவனை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கல. அந்த தேர்ட் பிரதரால ஃப்ரைம் பண்ணப்பட்ட போதும் அவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு உதவியும் பண்ணல. அந்த ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்த சூசியோ இந்த மாதிரியே சிமிலரா இருந்தா, ரொம்ப லோ ஸ்டேட்டஸ், அப்புறம் எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லாம அவ அதனால அந்த ஃபேமிலி ஹெட்டோட பொசிஷனுக்காக ஃபைட் பண்றதே கிவ் பண்ணிட்டா. இந்த லைஃப்ல நான் சூசியா இருக்கனால, அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த பிளாட் ஃபுல்லா தெரியறதுனால நான் இந்த ஃபேமிலி பொசிஷனுக்காக ஃபைட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம சூ ஃபேமிலியோட ரிசோர்ஸ் இருந்தா என்னோட கல்டிவேஷன் ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அப்படியே அந்த பொண்ணு கிட்ட கேக்குறா, செகண்ட் மதர் பேண்டிட்ஸ் கூட சேர்ந்து என்ன கொல்ல பார்த்ததுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா? அப்ப அந்த பொண்ணு, உங்களோட செகண்ட் மதரோட ஒரு நம்பிக்கை கூடிய ஒரு ஆள் தான் அந்த பேண்டிட்ஸை வந்து பார்த்து இந்த வேலையை கொடுத்தது. அந்த பேண்டிட்ஸும் படத்தை வாக்கிட்டு ஒண்ணுமே கேட்கல, அதனால எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. அப்படியே ஹீரோட காலை பிடிச்சுக்கிட்டு, எங் மாஸ்டர் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுடுங்க. அப்ப ஹீரோ சொல்றா, கவலைப்படாத நான் பொண்ணுங்களை கொல்ல மாட்டேன். அப்ப ஹீரோ சொன்னது கேட்டதும் அந்த பொண்ணு மனசுல நினைக்கிறா, நான் கொஞ்ச நேரத்துல பயந்து என்னோட உயிரே போயிடுச்சு. அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த பொண்ணோட தலையை திருவி விட்டுட்டா. அப்படியே சொல்றா, நான் உங்ககிட்ட சும்மா ஒரு பொய் சொன்னேன், ஆனா நீ அதை அப்படியே நம்பிட்டே, நீ ரொம்ப அப்பாவியா இருக்க, ஆனா மத்தவங்க கிட்ட ஸ்பையா வேலை பார்த்துட்டு இருக்க. அப்படி அங்கிருந்து பேனல் கட் பண்ணா வேக் கமாண்ட்ரி டொங்ஸ் ஆஃப் ரிவெச்ல இருக்க சூ ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அப்படியே ஹீரோ சூ மேன்ஷனோட முன்னாடி வந்துட்டா. அங்கிருந்து ஒரு லேடி வரா. அப்ப அவங்களே பார்த்து ஹீரோ நினைக்கிறா, இவங்க தான் அந்த செகண்ட் மதர். டொங்ஸோ ஏரியாவில் இருக்கிற டிங் டைஷன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஹாலோட மாஸ்டரோட ஒரே பொண்ணு. இவங்க ரொம்ப கான்சியஸாவும் அதே நேரத்துல ரொம்ப ரூத்தரஸாவும் இருப்பாங்க. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சூ ஃபேமிலியோட ஹெட் சூ சூங்குவான் இங்க வந்து ரூட்டை விதைச்ச காரணமே இவங்களை மேரேஜ் பண்ணதுதான். அப்படியே ஹீரோ அந்த கேரவானுக்குள்ள இருந்து இறங்கி வந்துகிட்டேன். கிரீட்டிங் செகண்ட் மதர்க்குள்ள பார்த்த ஒரு வருஷமாச்சு, அதுக்குள்ள நீங்க இன்னும் எங்க ஆயிட்டீங்களே. அப்ப அவங்க ஹீரோ பார்த்து நினைக்கிறா, எப்படி இந்த அரக்கு இருக்க இன்னும் உயிரோடு இருக்கா, இவனே அந்த யுவர் பொண்ணு அந்த யுவான்போ டவுன் வழியா வர அந்த சின்ன வழியா கூட்டிய வரலையா? அப்படியே வெளியில கேக்குற, எங்க உன்னோட மேடு யுவர்? அப்ப ஹீரோ சொல்றா, அதுவும் அந்த யுவர் பொண்ணு ரொம்ப வீக்கா இருந்தா, அதனால அவ கூட விளையாடிட்டு இருந்த போது சடனா இறந்து போயிட்டா, அதனால ஏன் செகண்ட் மதர் எனக்கு வேறொரு மேடை கிஃப்ட் பண்ண கூடாதா? அப்ப அவங்க நினைக்கிறாங்க, என்னதான் யுவர் இறந்து போயிட்டாளா? அப்ப அந்த பேண்டிட்ஸை அரேஞ்ச் பண்ணது இந்த சூசி பயலுக்கு தெரிஞ்சு போச்சா? அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சூசி
பையில பாக்குறதுக்கு வேறொரு டிஃப்ரெண்டான பர்சன் மாதிரி இருக்கா. 1 இயருக்கு முன்னாடி இவனுக்கு இப்படி பேசுறது கூட கட்ஸ் கிடையாது. அப்படியே வெளியில சொல்றா, நீ எப்படியோ நல்ல வேலையா திரும்பி வந்துட்டேன், அதனால சீக்கிரமா ஹாலுக்கு போ, மாஸ்டரும் மத்தவங்களும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ அந்த ஆளுக்குள்ள போயிட்டு கிரீட்டிங் ஃபாதர் அங்கிள், ஃபர்ஸ்ட் மதர், செகண்ட் மதர், தேர்ட் மதர். அப்போ ஹீரோட அப்பா அங்கிருந்த, நீ திரும்பி வந்துட்டேயா? அப்போ ஹீரோ நினைக்கிறா இவர் தான் இந்த ஃபேமிலியோட ஹெட் சூ சோங்குவான். இவர் வெறும் ஒரு சில பேரை வச்சுக்கிட்டு ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு 20 இயர்ஸ்லயே இந்த சூ ஃபேமிலியை டொங்சோவில 3 மேஜர் ஃபேமிலி ஒன்னா மாத்திட்டாரு. 100 இயர்ஸா இங்க ரூட் இருக்கிற அந்த லீ ஃபேமிலியே அப்ராஸ் பண்ற அளவுக்கு இப்போ இவர் வளர்ந்து நிக்கிறாரு. அந்த ஆளு சொல்றா ஹீரோ கிட்ட, உட்காரு, இந்த ஆளோட ஸ்ட்ரென்த் இப்போ ஷியாண்டியன் லெவல்ல இருக்கு. இவர் பாடி டெம்பரரிங் அப்புறம் பிளட் கண்டெய்னேஷன் எல்லாம் தாண்டி வந்துட்டாரு. இவரோட உடம்புல இருக்க QI, பிளட், எசன்ஸ் அப்புறம் போன்ஸ் எல்லாம் கலந்து இப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அதனாலதான் இவருக்கு ஒரு 50 வயசு இருந்தாலும் இவ்வளவு எங்கா தெரியறாரு. இவருக்கு ஃபேமிலி மேட்டர்ஸ்லயோ அப்புறம் அவரோட சன்ஸை பத்தியோ எந்த ஒரு கவலையும் கிடையாது. இவர் எப்பவும் செக்லூர்டு கல்டிவேஷன்ல தான் இருப்பாரு. ஆனா இவ்வளவு ட்ரை பண்ணியும் அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல 20 இயர்ஸா எந்த ஒரு ப்ரோக்ரஸும் கிடையாது. அப்ப அந்த ஆள் அங்கிருந்து சொல்றா, நம்ம சூ ஃபேமிலி இந்த டொங்சோ ப்ரொஃபஸருக்கு வந்து 20 இயர்ஸ் ஆக போகுது. இப்ப நாம இங்க நல்லா நிலைச்சு நின்னுட்டோம்னு சொல்லலாம். இந்த கொஞ்ச நாள்லயே பசங்க எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்போ இதுதான் கரெக்டான டைம், அடுத்த ஹேர் யாருன்னு இப்பவே முடிவு எடுத்துடலாம். அப்ப அங்கிருந்து ஃபர்ஸ்ட் வைஃப் சொல்றா, இதுல என்ன டிசைட் பண்ண வேண்டி இருக்கு, நாம சூ ஃபேமிலியோட லெஜிட்டிமேட் எல்டஸ்ட் சன் சூகை மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இப்ப அவனோட ஸ்ட்ரென்த் இப்ப ரொம்ப அமெரிபிதமா இருக்கு. அதனால அவன் மட்டும்தான் கரெக்ட் ஹேரா இருக்குது தகுதியானவன். அப்ப அங்கிருந்து அந்த செகண்ட் வைஃப் சொல்றா, பிக் சிஸ்டர் நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. நாம என்ன ராஜ பரம்பரையா ராயல்டி எல்லாம் பாக்குறதுக்கு கண்டிப்பா எல்டஸ்ட் சன்னு மட்டும்தான் அந்த பொசிஷன் எடுக்கணும்னு இல்லையே, அது ஃபேமிலி மாஸ்டரோட டிசிஷன் தானே. அப்ப அங்கிருந்து அந்த தேர்ட் வைஃப் சொல்றா, நான் ஜஸ்ட் ஒரு சர்வெண்டான ஒரு பொண்ணு மட்டும்தான், அதனால இதை பத்தி ஒன்னும் எனக்கு தெரியாது. அப்போ ஃபேமிலி மாஸ்டரோட கடைசி வேர்ட்ஸ் தானே எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். அப்ப அந்த ஆள் அங்கிருந்து கடுப்பாய் சொல்றா, போதும் இப்பவே எல்லாரும் நிப்பாட்டுங்க, என் கையில வேற பிளான் இருக்கு. சூகை, சூசியூ, சூஷங் அப்புறம் சூஷங் இவங்க 4 பேருக்கிட்ட நம்ம ஃபேமிலி பிசினஸை பிரிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் 1 இயர்ல அதுல நல்லா யார் ப்ரோக்ரஸ் காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஃபேமிலி பொசிஷன் போய் சேரும். நீங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? அப்போ அங்க இருக்கவங்கள நாங்க இதுக்கு ஒத்துக்கிறோம். அப்போ ஹீரோ அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து நினைக்கிறா, இந்த சூ ஃபேமிலியோட எல்டர்ஸ் பேருக்கு தான் அந்த டைட்டில் வச்சிருக்காங்க. ஆனா உண்மையில அந்த சூ சோங்குவாங்கோட அவரோட வார்த்தையோ அவரோட வில்லையோ எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்ல. அந்த ஃபேமிலி ஹெட்டோட நேம் எனக்கு வாயில வரல, அதனால நான் ஃபேமிலி ஹெட்னே கூப்பிடுறேன். சூக்கையும் அவனோட மதரும் 2 பேரும் ரொம்ப அரகண்டான கேரக்டர்ஸ். அவ்வளவே அவங்க அந்த ஃபேமிலி ஹெட்டை எதிர்த்து பேசுறதுக்கு துணியறாங்க. ஆனா இதனால அந்த ஃபேமிலி ஹெட்டுக்கு அவங்க மேல வெறுப்பு தான் அதிகமாகும். அப்புறம் இந்த செகண்ட் வைஃப் ரொம்ப ரூத்லெஸ்ஸாவும் ரொம்ப ஸ்கீமிங்காவும் இருக்காங்க. அவங்களோட பார்வை முழுவதும் அந்த ஹையர் பொசிஷன்ல தான் இருக்கு. ஆனா அவங்களோட பையன் சூஷங் ரொம்பவே பின்தங்கி இருக்கா. அது மட்டும் இல்லாம அவனோட கிளம்சினஸை எப்படி மறக்கணும்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்புறம் லாஸ்டா இருக்க தேர்ட் வைஃப் தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்மார்ட். வெளியில பாக்குறதுக்கு எதுக்கும் ஆசைப்பட மாதிரி இருக்கனாலதான் ஃபேமிலி ஹெட்டுக்கு இவங்க ரொம்ப ஃபேவரைட். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலி ஹெட்டுக்கு இந்த 4th சன்னை தான் ரொம்ப பிடிக்கும். இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரஸ் கேரக்டர்னா அது அந்த ஃபேமிலி ஹெட் தான். அவருடைய ஹேரை செலக்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவருக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. அப்ப ஹீரோட ஃபர்ஸ்ட் மதர் அங்கிருந்து சொல்றா, நான் இதை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன், ஏன்னா நம்ம சூ ஃபேமிலி ஒரு உச்சிய ஃபேமிலி. அப்ப நேச்சுரலாவே நம்ம ஃபேமிலியோட ஹேர் ஸ்ட்ரென்த் வச்சுதான் முன்னேறி வரணும். ஹே சூசி, நான் சொல்றது தானே நீ நினைக்கிற? அப்படி அவங்க மனசுல நினைக்கிறாங்க. அந்த சூசி பையில எங்க சைட்ல தான் இருக்கா, அவன் மட்டும் இதுக்கு ஒத்துக்கலனா அப்ப 2க்கு 2 சமமா போயிடும். ஒருவேளை ஃபேமிலி ஹெட் அந்த சூஷுவானுக்கு தான் சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சாலும் அது அவரால் வெளிப்படையா பண்ண முடியாது. அப்ப ஹீரோ அந்த சேர்ல இருந்து எந்திரிச்சு, அப்பா நீங்க இப்படி பண்றதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கும், அதனால எனக்கு எந்த ஒரு ஒப்ஜெக்ஷனும் கிடையாது. இது கேட்டது அந்த 2 வைஃப்ஸுக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஃபர்ஸ்ட் வைஃப் நினைக்கிறாங்க, இவ என்ன எதிர்க்க பிளான் பண்ணிட்டு இருக்கானா. அப்ப அந்த செகண்ட் வைஃப், என்ன இது, நான் இவனை முடிச்சு கட்டுறதுக்கு ஆளை அனுப்பினேன், அப்படியே இருந்து இவ என்னோட சைட்ல நிக்க பாக்குறானா. அப்ப ஹீரோட பிரதர்கார அங்க இருந்து, சூசி உனக்கு தெரியுமா நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு, உனக்கு நான் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தரேன், உனக்கு தைரியம் இருந்து அதை நீ மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிப்பாரு. அப்ப ஹீரோ அங்க இருந்து, பிக் பிரதர் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் அப்பாவோட வேட்ஸை கேட்டுட்டு இருக்கேன், அது எப்படி ஒரு தப்பா இருக்கும், நீ இன்னொரு ஃபேமிலி ஹெட் கூட ஆகல, அப்படியே இருந்து நீ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன், ஒருவேளை நீ மட்டும் ஃபேமிலி ஹெட் ஆனா நாங்க எல்லாரும் ஒரு நேரத்துக்கு ஃபுட்டுக்காக உன்னோட காலில் விருந்து கெஞ்சனம் போல இருக்க. அப்ப ஹீரோட பிரதர் அங்க இருந்து, டே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்ப அங்க இருந்து அந்த ஃபேமிலி ஹெட், டேய் நிப்பாட்டுங்கடா, நான் இன்னும் இங்க உயிரோட தான் இருக்கேன், இந்த விஷயம் இங்கே முடிஞ்சிடுச்சு, நீ இதை பார்த்து இங்க யாரும் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அப்ப ஹீரோ அங்க இருந்து, அப்பா நீங்க எல்லா ரூல்ஸையும் முடிவு பண்ணிட்டீங்களே, அப்ப நீங்க ஃபேமிலி பிசினஸ் இருந்து எனக்கும் கொஞ்சம் ஷேர தரலாமே, நான் பொறுப்புல இருக்க அந்த நான்சன் மைனிங் ஏரியா ரொம்ப சின்னது, அது இனிமே இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது, நீங்க ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவர் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட இப்படி பாரபட்சம் காட்ட
கூடாது. அப்ப அந்த ஆளு நினைக்கிற என்ன இந்த சூசி பையல் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, அப்போ இவனுக்கு உண்மையில ஆம்பிஷன் எல்லாம் வந்துடுச்சா. இதெல்லாம் ரொம்ப ஷோக்காய் நிக்கிறது அந்த 3 வைஃப்ஸ் தான். அப்போ இந்த சூசி பையலுக்கு ஃபேமிலி ஹெட் பொசிஷன் மேல ஆசை வந்துடுச்சா. அப்ப அந்த ஃபேமிலி ஹெட்டோட பேக்ல இருந்து ஒருத்தர் அந்த மைனிங் ஏரியாவும் ஃபேமிலி பிசினஸோட ஒரு பார்ட் தான். செகண்ட் யங் மாஸ்டர் ரொம்ப ஆசைப்படாதீங்க, கிடைச்ச லெக்க வச்சு அப்படியே இருங்க. இவரோட பேரு தான் சீஃப் ஸ்டூவர்ட் லியூ. அப்ப ஹீரோ அங்க இருந்து, ஓ அப்படியா ஸ்டூவர்ட் லியூ, கொஞ்சம் என்கிட்ட வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி எனக்கு பேசணும். அப்ப அந்த ஆள் அங்கிருந்து வந்துகிட்ட, செகண்ட் யங் மாஸ்டர் உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் விஷயத்த பத்தி சொல்லணும்னா டைரக்டா சொல்லிடுங்க, நான் ரொம்ப தூரமா இருக்கனால நீங்க சொல்றது எனக்கு கேட்காதுன்னு நீங்க பயப்படுறீங்களா. இப்போ ஹீரோ அங்கிருந்து ஸ்பீடா வந்து வயிற்றுல ஒரு பஞ்சு. எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்கிட்ட எப்படி பேசியிருப்பேன். அடிச்ச அடியில அந்த ஆள் அன்கான்சியஸே ஆயிட்டா. இருந்தாலும் விடல, போட்டு மிதிக்க ஆரம்பிச்சுட்டா. இது பார்த்தது அந்த 3 வைஃப்ஸுக்கும் அவங்களோட மகன்களுக்கும் அல்ல இல்ல. அந்த செகண்ட் மதர் நினைக்கிறா என்ன இந்த சூசி பயலுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா. இப்போ ஹீரோட அப்பா அங்கிருந்து கடுப்பாய் கத்திக்கிட்ட, டே சூசி உன்னை என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் முன்னாடி ஒரு தர போட்டு இப்படி அடிக்கிறே, அப்போ உனக்கு உன்னோட அப்பா மேல கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லையா. அப்போ ஹீரோ அங்கிருந்து, அப்பா உங்களோட கோவத்தை குறைச்சு கொஞ்சம் காம ஆகுங்க. அந்த நேரத்துல என்ன என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. மாஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது சர்வெண்ட் குறுக்க வந்து பேசுறதா. நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு 1 இயர் மட்டும்தான் ஆகுது, அதுக்குள்ள இந்த சூ ஃபேமிலி ரொம்ப கட்டுப்பாடு இல்லாம ஆயிடுச்சா. அப்பா நீங்க ரொம்ப கைண்டா இருக்க கூடாது, அப்படியே கீரை அடி வாங்கி கிடக்கணும் பார்த்து சொல்றா. உன்ன மாதிரி இருக்கிற குப்பையை ஒருவேளை நான் அந்த நான்சன் மைனிங் ஏரியாவில் பார்த்திருந்தா உன்னை எப்போ அங்கிருந்து தூக்கு வீசி வானத்துல எறிகிற நெருப்பா மாத்திருப்பேன். அப்பா ரொம்ப இறக்க உள்ளவரா இருக்கலாம், ஆனா இந்த சூசி கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்துதான் பேசணும், இல்லைன்னா இப்படிதான் இருக்கும். அப்ப ஹீரோட அப்பா நினைக்கிறா இந்த சூசி பயிர் சொல்றதுல தப்பு இல்ல. ஸ்டூவர்ட் லியோ ஃபர்ஸ்ட் வைஃபோட ஒரு ரிலேட்டிவா இருந்தாலும் ஒரு சர்வெண்ட் மட்டும்தான். நான் இயர்ஸ் கணக்கா செக்லூஷனா இருந்ததுனால இந்த சர்வன்ஸ் எல்லாம் ரொம்ப வரம்புக்கு மீறி நடந்துட்டு இருக்காங்க. அப்படியே வெளியில சொல்றா, சரி இதை நான் கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் இது பாத்துக்கிறேன். அப்புறம் இது சூ ஃபேமிலி நான்சங் மைனிங் ஏரியா கிடையாது, அதனால ஸ்டூவர்ட் லியோட மெடிக்கல் ரெக்கவரிக்காக உன்னோட 3 மந்தோட மந்த்லி அலவன்ஸை நான் ஃபைனா போடுறேன். அப்போ ஹீரோ அங்கிருந்து, இந்த பையன் உங்களோட ஆர்டருக்கு ஒபே பண்றேன், ஆனா அப்ப அந்த நான்சங் மைனிங் ஏரியாவை நான் என்னோட பிசினஸா பார்த்துட்டு இருக்கோன்னு நீங்க நிஜமாவே நினைக்க மாட்டீங்க தானே. அப்ப அந்த ஆளு நினைக்கிறா உண்மையில எனக்கு இந்த சூப்பைலுக்கு ஃபேமிலி பொசிஷனை கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட ஆசை இல்ல, இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியே ரொம்ப கடுமையா நடந்துக்க முடியாது. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் அங்க இருந்து, மாஸ்டர் இது இப்படியே விடலாமா, அந்த சூசி எல்லாரும் முன்னாடியும் வன்முறையை கையில எடுத்திருக்கா, அவனுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கிடையாது. அப்ப அங்க இருந்து இந்த ஃபேமிலி எடுத்து கேக்குறா, அப்ப அதனால நீ என்ன பண்ணலாம்னு சொல்ற. ஸ்டூவர்ட் லியோக்கு நடந்ததுனால அதுக்கு பதிலா இவனோட உயிரை எடுக்கலாம்னா நான் அப்பவே சொல்லிட்டேன் இது எங்கே செட்டில் ஆயிடுச்சுன்னு, இனி இதை பத்தி இங்க பேச வேணாம். யான் கிண்டத்துக்கு போயிருக்க அந்த ட்ரைடு கேரவேன் வேற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது இங்க வந்த பிறகு அதை சூசியை டேக் ஓவர் பண்ணிப்பா. அப்போ ஹீரோ மரியாதையோட ரொம்ப நன்றியாப்பா அப்படியே மனசுல நினைக்கிறா. அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் அந்த சூக்கை உண்மையில ஒரு முட்டாளுங்க, ஒரு கிரேட் கிளான்ல பிறந்துட்டும் அவங்களோட பொசிஷன் என்னன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. எப்போ அந்த ஃபேமிலி ஹெட் கூட முட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த சூக்கை என்னை விட ஒரு 7 வயசுக்கு பெரியவன், ஆனா இன்னும் பிரதர்ஸ் கூட அந்த ஃபேமிலி ஹெட் பொசிஷனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கா. உண்மையில ஒரு குப்பைக்கு சமந்தா. அப்ப அந்த ஃபேமிலி ஹெட் அங்கிருந்து சொல்றா, சரி இப்ப எல்லா மேட்டர்ஸும் செட்டில் ஆயிடுச்சு, அதனால எல்லாரும் கிளம்பி போயிடுங்க. அப்படி எல்லாரும் கிளம்பி போகும்போது ஹீரோட செகண்ட் மதர் ஹீரோ பார்த்து நினைச்சிட்டு போறா, அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் அந்த சூக்கையை மட்டும்தான் எனக்கு இருக்க பெரிய எனிமீஸ் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த சூசி பையில ஒரே வருஷத்துல இவ்வளவு பெரிய வைல்டான ஆம்பிஷனை வளர்த்திட்டு வந்து நிப்பான்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோட செகண்ட் மதரோட பேலஸ் தான் காட்டுறாங்க. அப்ப அந்த பேலஸ்குள்ள அந்த பையன் அவங்க கிட்ட கேக்குறா, அம்மா அந்த சூசி பையில முடிக்கிறதுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம், ஆனா எப்படி உயிரோட திரும்பி வந்தா. அப்ப அவங்க சொல்றாங்க நான் ரொம்ப தப்பா கணக்கு போட்டுட்டேன், 1 இயர் அந்த நான்சங் மைனிங் ஏரியாவில் இருந்தனால அந்த சூசி பையில இவ்வளவு சேஞ்ச் ஆகும்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் மகனே நீ கவலைப்படாத, அந்த சூசி பையில ஃபேமிலி ஹெட்டுக்கு முன்னாடியே ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்கா, இது உண்மையில ஒரு பைத்தியக்காரத்தனம், அதனால ஒரு லூஸ் பிடிச்சவனே ஃபேமிலி பொசிஷனுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அந்த சூக்கைக்கு பெரிய ஆம்பிஷன் இருக்கு, ஆனா டேலண்ட் கொஞ்சம் தான் இருக்கு. அப்புறம் அந்த சூஷாங் அவ இன்னும் சின்ன வயசுல தான் இருக்கா, அதனால மகனை இந்த பொசிஷனை இன்ஹெரிட் பண்றதுக்கு நீ தான் கரெக்ட் கேண்டிடேட்டா இருப்பேன். அப்ப அவன் சொல்றா, அம்மா அப்பா அந்த சூசி பையில ஒதுக்கி இருக்க ட்ரைடு கேரவனோட ஸ்டூவர்ட்ஸ் மொத்தம் உங்களோட ஆளுக்குதான், அப்ப அந்த ஒர்க்ல ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை உருவாக்கலாமே. அப்ப அவங்க வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, நீ இதை பத்தி கவலைப்படாத, நான் இதுக்காக ரொம்ப மணியை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த சூசி பையலுக்கு அந்த ட்ரைடு கேரவன் கிடைச்சாலும் அதுல இருக்க ஆளுகளை அவனால கமாண்ட் பண்ண முடியாது. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா பார்மசி தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ அந்த சர்வெண்ட் பையலும் அங்கிருந்து நடந்துட்டு வரும்போது அந்த பையல் சொல்றா, யங் மாஸ்டர் பழைய ரூல்ஸ் படி உங்களோட கல்டிவேஷன் ரிசோர்ஸ் எல்லாம் அந்த எல்டஸ்ட் சன் தான் கலெக்ட் பண்ணியிருக்காரு, இப்போ அது அவங்க நமக்கு தருவாங்களா. அப்போ ஹீரோ டே அதெல்லாம் பழைய ரூல்ஸ்டா, இப்போ அதனால அந்த பழைய ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டிய இருக்கு. ஒரு பர்சன் முன்னாடி வந்து சொல்றா, உண்மையில இன்னைக்கு ஒரு ரேர் கெஸ்ட் தான் இங்க வந்திருக்குது, செகண்ட் யங் மாஸ்டர் நீங்க இந்த பார்மசி பக்கமா தலை வச்சு பார்க்க மாட்டீங்களே, அப்போ இன்னைக்கு எந்த மேட்டருக்காக இங்க வந்திருக்கீங்க. அப்ப ஹீரோட சர்வெண்ட் சொல்றா, ஸ்டூவர்ட் ஷோ விஷயம் இதுதான், யங் மாஸ்டர் அவரோட இந்த வருஷத்துக்கான கல்டிவேஷன் ரிசோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்காரு. அப்ப அந்த ஆள் அங்க இருந்து, செகண்ட் யங் மாஸ்டர் எங்கிட்ட என்ன ஜோக் சொல்லிட்டு இருக்கீங்களா, உங்களோட கல்டிவேஷன் ரிசோர்ஸ் எல்லாம் எல்டஸ்ட் யங் மாஸ்டர் தானே கலெக்ட் பண்ணுவாரு,
சொல்றாரு. அப்ப எதுக்காக எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? அப்ப ஹீரோ அங்கிருந்து கடுப்பா கேக்குறா. அப்ப எதுக்காக கல்டிவேஷன் ரிசோர்ஸ் எல்லாம் எல்டஸ்ட் சனு கிட்ட கொடுத்தீங்க? அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல, நீ ஃபேமிலி ஹெட் இங்க வந்து கொடுக்க சொன்னாரா? அப்ப அவன் நக்கலா சொல்றா, செகண்ட் யங் மாஸ்டர் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப திருப்தி இல்லைனா அது டைரக்டா போய் எல்டஸ்ட் யங் மாஸ்டர் கிட்ட கேளுங்க, அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து கோவத்தை காட்டிட்டு இருக்காதீங்க. அப்போ ஹீரோ அங்கிருந்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்ட, நல்லது நல்லது. அப்ப அங்கிருந்து இன்னொரு பர்சன் வந்து அவனோட கண்ணத்துல பலார்னு ஒண்ணு கொடுத்துட்டா. அப்படியே அங்கிருந்து கத்திக்கிட்ட, டேய் நீ செகண்ட் யங் மாஸ்டர் கிட்ட இப்படி பேச துணிஞ்சிட்டேயா? இங்க சீனியாரிட்டிக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லையா? அப்ப அவன் இறக்கடத்திட்ட கேக்குறா, ஸ்டூவர்ட் எதுக்காக என்ன அடிச்சீங்க? அப்ப அந்த ஆளு கடுப்பா, இடை வாய மூடுறா, உனக்கு இங்க பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அப்படியே ஹீரோ கிட்ட மரியாதையோட சொல்றா, என்னோட சபோர்டினேட் கொஞ்சம் புத்தி இல்லாம நடந்துக்கிட்டா, செகண்ட் யங் மாஸ்டர் அவனை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுடுங்க. உங்களோட கல்டிவேஷன் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் இங்கதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதுல இருந்து ஒன்னத்தை கூட மிஸ் ஆகல. கூடவே ஒரு போட்டில் எக்ஸலண்டான பிளட் கண்டெய்னேஷன் பில்ஸையும் அதை சேர்த்து எல்லாத்தையும் உங்களுக்கு இப்பவே அனுப்பி வச்சிடறேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, இது மறுபடியும் நடக்காம பாத்துக்கோ. அப்படியே ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அப்ப அந்த ஆளு பெருமூச்சு விட்டுக்கிட்டேன், ஓ ஃபைனலா அவர் போயிட்டாரு. பின்னாடி இருக்கவன் கேக்குறா, சீஃப் ஸ்டூவர்ட் இப்ப எதுக்காக நீங்க என்ன அடிச்சீங்க? அப்புறம் எதுக்காக அந்த சூசியோ கிட்ட நீங்க இவ்வளவு பொலைட்டா நடந்துட்டு இருக்கீங்க? அப்ப அந்த ஆளு சொல்றா, அது உன்னோட நல்லதுக்கு மட்டும்தான் நான் அப்படி பண்ணேன், இல்லனா நீ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிருப்ப. கொஞ்சம் முன்னாடி தான் அந்த சூசியோ பையில சீஃப் ஸ்டூவர்ட் லியோ அடிச்சு அரை உயிரா படுக்க வச்சுட்டான். அப்போ இது கிட்டதான் ஷோக்கா, என்னதான் அப்படி நடந்துடுச்சா? அப்ப அந்த ஆளு சொல்றா, இனிமே நீ இதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோ, மத்த எல்லா யங் மாஸ்டர்ஸை விட இந்த செகண்ட் யங் மாஸ்டர் கிட்ட ரொம்ப பொலைட்டா நடந்துக்கணும். அவரு இப்ப முன்னாடி இருந்த செகண்ட் யங் மாஸ்டரே கிடையாது, அவரு இப்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாரு. அங்கிருந்த பேனல் கட் பண்ணா ஹீரோட பேலஸ் தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட அந்த சர்வெண்ட் பையன் சொல்றா, யங் மாஸ்டர் உங்களை அப்பா பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருந்தீங்க, ஏன் அந்த பார்மசியோட கிராண்ட் ஸ்டூவர்ட் கூட உங்ககிட்ட அவ்வளவு மரியாதையோட நடந்துட்டாரு. இப்போ ஹீரோ அங்கிருந்து, அது மரியாதையே கிடையாது, அதை என்ன பார்த்தப்ப வந்த ஒரு பயம். ஈவில் ரெண்டு பக்கம் கூர்மையானது, எல்லாரும் உங்ககிட்ட ரெஸ்பெக்டா கைண்டா நடக்கலனா அப்போ நீ எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு கொடூரமானவனா மாறிடணும். அப்போ அவ அங்கிருந்து, யங் மாஸ்டர் எனக்கு ஒன்னும் புரியல. ஓ நிச்சயமா உனக்கு அதை பத்தி தெரியாது, தெரிஞ்சிருந்தா நீ ஒரு சர்வெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டூவர்ட் ஆயிருப்பேன். சரி நீ போய் கொஞ்சம் மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து என்னோட கொடியை அடுக்குள்ள வை, நான் என்னோட பிளேடை பிராக்டிஸ் பண்ண போறேன். அப்படியே மனசுல நினைக்கிறா, பாத் ஆஃப் மார்ஷல் தாவோ என்னன்னா அது வேற ஒன்றும் கிடையாது, டேலண்ட், விடாமுயற்சி, ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் புரிதல். என்னோட டேலண்ட் ஆவரேஜ் ஆனது, அப்புறம் புரிதல் அது என்னன்னா எனக்கு தெரியாது, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிக்கணும்னா அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எங்கிட்ட வேணும், அதனால என்னோட எஃபெக்ட் முருகனும் இப்போ விடாமுயற்சி மேலதான் வைக்க முடியும். அப்படி அங்க இருக்க கப்பில ஹீரோக்கு கிடைச்ச என்னமோ ரிசோர்ஸ் தட்டிக்கிட்டேன், மந்துக்கு 2 பேக் புக்கி பவுடர் மட்டும் தான் தரணும், ஆனா அந்த கிராண்ட் ஸ்டூவர்ட் 30 பேக் கொடுத்திருக்காரு. இயர்ஸ்ல 3 பிளட் கண்டெய்னேஷன் பில்ஸ் தான் முறை, ஆனா அவர் 10 ஹை குவாலிட்டி பில்ஸை கொடுத்திருக்காரு. அவருக்கு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. இந்த புக்கி பவுடர் பண்றது ரொம்ப சிம்பிள் ஆனது, இது QI ரிப்ளனிஷ் பண்ணும், அப்புறம் பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கல்டிவேஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஷியான்ஷன் கோனை கல்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்படியே கல்டிவேஷன் பொசிஷன்ல உட்காந்துக்கிட்டேன். தாவோயிஸ்ட் கல்டிவேஷன் மெத்தட்ஸ், இது ரொம்ப மாடரேட்டாவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இதை கல்டிவேட் பண்ணும்போது ரொம்ப அதிகமான எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும். இது மத்த கல்டிவேஷன் மெத்தட்ஸை விட ஒரு படி முன்னாடி தான் இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. அப்போ ஹீரோ கண்ணு திறந்துக்கிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா கல்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மிராக்கல் மெரிடியன்ஸ் தானாவே ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் 8 வெயின்ஸும் அது கூட கனெக்ட் ஆயிருக்கு. என்னோட பாடியில இப்போவே அந்த ஷியான்ஜி அண்ட் கோன் ட்ரூக்கியோவை இப்போவே வந்துடுச்சு. சரி நெக்ஸ்ட் பிளேடை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படியே கோட்டையாடுக்கு வந்துட்டு எங்கிட்ட இருக்க இந்த ப்ளூ டிராகன் இன்சைடு தி ஸ்லீவ்ல இப்போ பிளேடு ஃபார்மும் மட்டும் தான் வந்திருக்கு. இதுல இன்னும் பிளேடு இன்டென்ட் வரல, அதனால இதுல பேசிக்கா இருக்கிற பிளேடு ஸ்விங்ஸை ரிப்பீட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி நினைச்சிட்டு அங்கிருந்து ஸ்பீடா வந்து ரிப்பீட்டா ஸ்விங் பண்ணிட்டே இருக்கா. அப்ப அந்த சர்வெண்ட் பையன் அங்க வந்து சொல்றா, யங் மாஸ்டர் எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு, ஃபேமிலி ஹெட் உங்களுக்காக ஒதுக்கின கேரவான்ல இருக்கிற ஸ்டூவர்ட் முருகன் உங்களோட செகண்ட் மதரோட ஆளுகள் தான். இந்த கேரவான் குரூப் திரும்பி வரும்போது யங் மாஸ்டர் ஆன உங்களுக்கு ஒரு மரியாதையை கத்து கொடுக்கறதுக்காக அவங்க முடிவு பண்ணிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ ஹீரோ அங்கிருந்து, அப்ப மத்தவங்கள அதை அப்படியே வெளிப்படையா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நடக்கிறாங்களா? அப்ப அவன், ஆமா யங் மாஸ்டர், அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறதும் உங்களோட செகண்ட் மதரோட சர்வன்ஸ் தான். அப்போ ஹீரோ நினைக்கிறா, அந்த அம்மாவும் மகனும் என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்கல, ஆனா அவங்க அப்படி பண்ணதா அவங்க பண்ணதுல மிகப்பெரிய தப்பு. என்னோட பேச்சை கேட்காதவங்க இறந்தவங்களுக்கு சமந்தா, அவங்களுக்கும் இந்த இறந்தவங்களுக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல. அப்படியே வெளியில சொல்றா, கௌபே நாளை மார்னிங் ஷெங்மங் மவுண்டனுக்கு போகிறதுக்கு ரெடியா இருந்துக்கோ, நாம அந்த பேண்டில் லீடர் மாக்குவே தேடி போறோம். அப்ப அந்த சர்வெண்ட் பையில என்னது மறுபடியும் அந்த பைத்தியக்காரனா? அப்ப ஹீரோ அங்கிருந்து, நீ எதுக்காக பயப்பட்டு இருக்க? அந்த பேண்டிட்ஸ் யாரும் பீப்புள்ஸை சாப்பிட மாட்டாங்க, அந்த பேண்டில் லீடர் தான் நமக்கு பெரிய உதவியா இருக்க போகுது. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோ அந்த பேண்டில் லீடர் கிட்ட வந்துட்டா. அப்ப ஹீரோ அவங்க கிட்ட சொல்றா, சீஃப் மேன் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இருக்க மேட்ரு கொஞ்சம் சீரியஸ் ஆனது, அதனால உங்களோட ஆட்களை எல்லாம் கொஞ்சம் விலகி போக சொல்ல முடியுமா? அப்ப அந்த மாக்கோ பையில சொல்றா, அதுக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா இவங்க எல்லாரும் என்னோட லைஃப் ஆண்டத்திலேயும் கூட இருக்க பிரதேசம், அதனால இவங்க கிட்ட எந்த ஒரு மேட்டரையும் எனக்கு மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப ஹீரோ அங்கிருந்து, அப்ப சீஃப் மேன் அவங்க கிட்ட வெளிப்படையா பேசுறேன்,
பேசுறேன். எனக்கு உங்களோட பின்னாடி இருக்க அந்த பர்சன் கிட்ட தான் பேசணும். ஏன்னா நீங்க யாரும் பேண்டிட்ஸே இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்ப அவ அங்கிருந்து என்ன ஜோக் சொல்லிட்டு இருக்க நீ? என்னோட இந்த அப்பியரன்ஸை பார்த்து பேண்டிட் இல்லைன்னு உனக்கு தெரியுதா? அப்புறம் நான் உனக்கு எப்படி தெரியுது? அப்போ ஹீரோ அங்கிருந்து நீங்க தான் ஜெயின் பேண்டிட், நார்த்தன் லேண்டோட 36 ஜெயிண்ட் பேண்டிட்ஸோட மிச்ச மீதி தான் நீங்க. ஹீரோ சொன்னது கேட்டதும் அவங்க ஷோக் ஆயிட்டாங்க. அப்படியே அந்த மாக்கு பையல் அவனோட சாட் எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். அங்கிருந்து அந்த டேபிளும் 2 துண்டாயிடுச்சு. ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிட்டா. அப்படியே அங்கிருந்து ஸ்பீடா வந்து அவனோட கழுத்துல கத்தி வச்சுட்டா. சீஃப்மா உங்களோட பிரதர்ஸ் கிட்ட அமைதியா இருக்க சொல்லுங்க. எனக்கு உண்மையாவே உங்களை வச்சு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு இருந்தா இந்த பிளேஸ் நார்த்தன் யானோட கண்ட்ரோல்ல இல்லைனாலும் நான் உங்களுக்கு எதிர ஒரு வாண்டிட் ஆர்டரை கொடுத்து எப்பவே உங்களை எங்கிருந்து முடிச்சு கட்டி இருப்பேன். அப்ப அந்த மாக்கு பையல கேக்குறா உனக்கு எப்படி எங்களோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சது? அப்ப ஹீரோ அங்கிருந்தோ அது நான் எப்படி கண்டுபிடிச்சேனா உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட குரூப்போட டிசிப்ளின் ரொம்ப கடுமையா இருக்கு. இதோட சேர்த்து குலியன் என்ன இருக்க வேர்ட்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கீங்க. அதனால நார்த்தன் லேண்ட்ல இருக்க அந்த 36 ஜெயிண்ட் பேண்டிட்ஸோட குலியன் அயன் கேவலரி மட்டும் தான் என்னோட மைண்ட்ல வந்தது. அப்ப அந்த மாக்கு பையல் அப்ப என்னோட வாயை நான் சரியா கவனிக்காததுதான் இதுக்கு காரணம் இல்லையா? அப்ப ஹீரோ மனசுல நினைக்கிறா இருந்தாலும் இவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்றதுக்கு காரணமே அந்த ஒரிஜினல் ப்ளோட் தான். டெக்கேட்ஸுக்கு முன்னாடி நார்த்தன் கேன் ஒரு கிரேட் கேயோஸ்ல இருந்தது. அப்ப எங்கிருந்தோ சடனா கிரியேட் ஆனது தான் இந்த 36 ஜெயின் பேண்டிட்ஸ். அவங்க எந்த அளவுக்கு தைரியமானவங்கன்னா நார்த்தன் யானோட இம்பீரியல் கோர்ட்டையை பெருசா டெஸ்ட்ராய் பண்றதுக்கு துணிஞ்சவங்க தான் அவங்க. ஆனா அந்த நார்த்தன் யான் எப்படியோ ரைஸ் ஆகி மேஜர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் செட்டு கூடயும் நார்த்தன் ஃப்ளோட்டிங் ஸ்னோ சிட்டி கூட சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபோர்ஸா உருவாகி அந்த 36 ஜெயின் பேண்டிட்ஸை ஃபுல்லா கிரஷ் பண்ணிட்டாங்க. அந்த பேண்டிட்ஸோட சில லீடர்ஸ் இறந்து போயிட்டாங்க. சில பேர் முழுசா ஊனமாயிட்டாங்க. ஒரிஜினல் ப்ளோட்ல அந்த நார்த்தன் லேண்டோட 36 ஜெயிண்ட் பேண்டிட்ஸோட ரிமனன்ஸ் இந்த வெய் கமாண்டரில இருக்கிறதா ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்தது. அப்படியே அவங்க கிட்ட கேக்குறா இப்போ ஆச்சு சீஃப் மார்க் என்னோட சின்சியாரிட்டி புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப அவங்க கேக்குறா உனக்கு என்னோட போஸ் கிட்ட என்ன ட்ரைட் பண்ணணும் அதை பத்தி ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்றதும் என்கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான். அப்போ ஹீரோ சொல்றா உங்களோட கியூலியன் அயன் கேவலரியோட கிரேட் சீஃப் டன்னான ரெட் ஃபேஸ்டு ஹெவலி கிங் பாங்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை பத்தி இருக்க இன்ஃபர்மேஷன் தான் நான் ட்ரைட் பண்ண வந்திருக்கேன். அப்ப அவ அங்கிருந்து டேய் நீ உண்மையா சொல்லிட்டு இருக்க கிரேட் சீஃப் டன் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ பொய் சொல்லலையே. அப்ப ஹீரோ அங்கிருந்து நான் ஒரு தடவை உங்களோட பின்னாடி இருக்க அந்த பர்சனை பார்த்தா அந்த ட்ரூத் அங்கே ரிவீல் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நான் அங்க போயிட்டு பொய் சொல்றதுக்கு துணிவேனா. அப்ப அங்கிருந்து மாக்கு பையல் நடந்து போய்கிட்ட சரி நீ என்னோட பின்னாடி ஃபாலோ பண்ணி வா. என்னோட போஸ் நார்த்தன் ஷென்மங் மவுண்டன்ல இருக்காரு. நாம அங்க போய் சேர்றதுக்கு 4-5 டேஸ் ஆகும். அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஒரு 5 டேஸ் கழிச்சு நார்த்தன் ஷென்மங் மவுண்டன் தான் கட்டுறாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்து அந்த மாக்கு பையல் ஹீரோ கிட்ட சொல்றா உங்களோட போஸ் வே கமாண்டருக்கு வந்த பிறகு இந்த மவுண்டன்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அதனால நாங்களும் வெளியில ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை உருவாக்கிட்டோம். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வரேன். அப்ப ஹீரோ சரி போயிட்டு வா. கொஞ்சம் கழிச்சு அந்த மாக்கு பையில இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்து சொல்றா இவருதான் என்னோட போஸ் ஹான்போ, ஃபார்மல் ஒன் ஆஃப் தி கிரேட் சீஃப்டனோட பேர்சல் கார்டு இவருதான். என்னோட கிரேட் சீஃப்டன் எங்க இருக்குன்னு தெரியும்னு நீ தான் சொன்னையா? அப்ப ஹீரோ அங்கிருந்து ஆமா நான் தான் சொன்னேன். அப்படியே மனசுல நினைக்கிறா பிளட் கண்டெய்னேஷன் ரிலத்தோட பீக்ல இருக்கிறாரு. என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுதான் இவரு. அப்ப அங்கிருந்து அந்த ஆளு சரி வெட்டி பேச்செல்லாம் இப்பவே நிப்பாட்டிடலாம். உனக்கு கரெக்டா என்ன வேணும்? நீ இதுக்கு ரொம்ப அதிகமான விலையை கேட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தா நான் அப்புறம் ரஃபா நடந்துகிட்டேன்னு என்ன பிளேம் பண்ணாத. அப்ப ஹீரோ அங்கிருந்து நான் இப்ப சொல்ல போற நியூஸ் போஸ் ஹான்போக்கான ஒரு கிரீட்டிங் கிஃப்ட் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட கிரேட் சீஃப்டன் பான்ஹூ அந்த நார்த்தன் யான் இம்பீரியல் கோர்ட்டோட ஆளுங்க ஹெவியான இன்ஜுரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு லியோண்டங் கமாண்டரியில இருக்கிற டெசிலேட் மவுண்டன்ஸ்ல எங்கேயோ இருந்து அவரோட ஸ்ட்ரெங்தை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆளு நீ சொல்றது உண்மையா? அப்ப ஹீரோ அங்கிருந்து போஸ் ஹான்போ நீங்க இன்னும் நம்பலனா நீங்க லியோடங் கமாண்டரியில இருக்கிற புரோக்கன் சோல் வாலியில யாராச்சும் அமைச்சு செக் பண்ணி பாருங்க. அங்க கிரேட் சீஃப்டன் விட்டுட்டு போனா சீக்ரெட் கோட்ஸ் இருக்கு. அப்படியே மனசுல நினைக்கிறா கேம் செட்டிங்ஸ்ல இருந்த ஸ்மால் டீடைல்ஸ் எனக்கு இவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்ப அந்த ஆளு ஃப்ரெண்ட்ல நடந்து போய்கிட்ட சரி நீ உட்காரு, நான் யாரையாச்சும் சென்ட் பண்ணி பாக்குறேன். நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்து கிரேட் சீஃப்டனை கண்டுபிடிச்சா இந்த ஹேண்ட்பு உனக்கு பெரிய ஒரு கடமையே பட்டிருக்கேன். சரி நீ இப்போ உன்னோட விஷயத்த பத்தி சொல்லு. அப்ப ஹீரோ கேக்குறா கிரேட் சீஃப்டனை கண்டுபிடிச்ச பிறகு உங்களோட பிளான் என்ன? அப்ப அந்த ஆள் சொல்றா அதுவா இந்த ஸ்ட்ராங் ஹோல்டுல இருக்க ஆளுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் கிரேட் சீஃப்டன் கிட்ட தலை வணங்குவேன். அப்ப ஹீரோ சொல்றா நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. இப்போ கிரேட் சீஃப்டன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்ட்ரெங்தை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த பிளான் ரொம்ப யூஸ்லெஸ் ஆனது. அது மட்டும் இல்லாம இது மாட்டிக்கிறதுக்கான சான்ஸே இன்க்ரீஸ் பண்ணிடும். கிரேட் சீஃப்டன் இது விரும்பவும் மாட்டாரு. அதனால நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அவரை திரும்பி எழுந்து நிக்கிற மாதிரி மணி, உணவுப் பொருட்கள், கல்டிவேஷன் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் சேமிச்சு வச்சு அவரோட ரைஸுக்காக ப்ரிப்பேர் ஆக வேண்டியதான். அப்ப அவன் சொல்றா இந்த மேட்டரை எல்லாம் கிரேட் சீஃப்டனை கண்டுபிடிச்ச பிறகு டிசைட் பண்ணிக்கல. சரி இப்போ உன்னோட இன்டென்ஷனை பத்தி சொல்லு. அப்ப ஹீரோ சொல்றா எனக்கு உங்க கூட கோஆபரேட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசை. அப்ப அவ அங்கிருந்து
ஆஹா கேக்குறதுக்கே நல்ல விஷயமா இருக்கே. சரி டீட்டெயில்ஸா சொல்லு. அப்ப ஹீரோ சொல்றா, ஷெங்மங் மவுண்டன்ல நிறைய பேண்டிட்ஸ் இருக்காங்க. அவங்க அது வழியா வர கேரவான்ஸ் எல்லாம் கொள்ளையடிச்சு பணத்துக்காக மத்தவங்களை எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்ப வர கேரவான்ஸ் எல்லாம் டைம் எடுத்து வேற மெயின் ரோடு கூட போய்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா பணத்தை செலவழிச்சு நல்ல பவர்ஃபுல்லான கார்ட்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்ப அதனால உங்களோட பிசினஸ் ரொம்ப கீழ்மட்டமா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆள் அங்க இருந்து, நீ சொல்றதும் கரெக்ட் தான், அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப ஹீரோ சொல்றா, எந்த ஒரு விஷயமும் ரூல்ஸ் இல்லாம இயங்காது. இப்படியே ஒரு ரூல்ஸ் அங்க இல்லைன்னா நாம ஒரு புதுசான ரூலை உருவாக்கலாம். இந்த வழியா இனி கேரவான்ஸ் எல்லாம் போனோம்னா அவங்களோட சொத்துல ஒரு போர்ஷனை நமக்கு தரணும். அது மட்டும் இல்லாம அவங்கள இந்த மவுண்டன்ஸோட வெளியே வரைக்கும் எஸ்கோர்ட் பண்ணிட்டு போலாம். அப்ப அந்த கேரவான்ஸுக்கும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், போஸ் ஆன்புக்கும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்ப அவ அங்க இருந்து, அப்ப நான் இந்த ஷெங்மங் மவுண்டன்ல இருக்க எல்லா பேண்டிட்ஸுக்கும் ஒரு இனிமையா மாறிடுவேனே. அப்போ ஹீரோ சொல்றா, இந்த ஷெங்மங் மவுண்டனுக்கு ஒரே ஒரு வாய்ஸ் இருந்தா மட்டும் போதும். பின்ன மிச்சம் இருக்க குப்பைகளை அடிச்சு துரத்துறதுக்கு போஸ் ஆன்புக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையா? கண்டிப்பா எனக்கு இருக்கு. ஆனா என்னோட இன்ஜுரிஸ் இன்னும் ஹீல் ஆகல. அது மட்டும் ஹீல் ஆயிருந்தா நான் எப்பவே இங்க இருந்து அந்த குப்பையில எல்லாம் அடிச்சு துரத்தி இருப்பேன். அப்போ ஹீரோ நினைக்கிறா, அப்போ இந்த ஆள் ஒரு ஷியாண்டியான எஸ்போர்ட்டா? அப்போ நான் உண்மையில இந்த ஆளை தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன். அப்போ அவ அங்க இருந்து, டேய் சூசி பையா, நீ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்க. சரி உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. அப்போ ஹீரோ சொல்ற, இது வெறும் சிம்பிளான விஷயம் மட்டும்தான். எனக்கு ஜூ ஃபேமிலியில ஒரு கேரவான் இருக்கு. அது இந்த ஷெங்மங் மவுண்டன் வழியா உள்ள வரதுக்கும் போறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. இதுக்கு நீங்க ஒத்துப்பேன்னு நான் நம்புறேன். எனக்கு அடிஷனலா சில பேரை எலிமினேட் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். அப்ப அவன் சொல்றா, உன்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே தான், ஆனா அந்த செகண்டா இருக்கிறது என்ன ஒரு தேர்ட் ரைட் தக்க நீ எடுக்க பாக்குற. ஆனா தம்பி, அதுக்கு நீ கொண்டு வந்த இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் போதாது, அதுலயும் பெருசா ஏதாச்சும் வேணும். அப்போ ஹீரோ அங்கிருந்து, நான் இப்ப கொடுக்க போற இன்ஃபர்மேஷன் அதை விட ரொம்ப பெருசா இருக்கும். நான் வரப்போற கேரவான்ஸோட இன்ஃபர்மேஷன் அட்வான்ஸா உங்களுக்கு தரேன். நீங்க ஒரு வேஸ்டான ட்ரிப்பை போற பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அங்கிருந்து கக்கபுக்கான்னு சிரிச்சுக்கிட்டேன். நீ சொல்றது கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. அப்ப ஹீரோ அங்கிருந்து, சரி நான் சீக்கிரமாவே சூ ஃபேமிலியில இருந்து வர ட்ரேடு கேரவானை பத்தி இருக்கா இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் அனுப்புறேன். இது உங்களுக்கு ஒரு கிரீட்டிங் கிஃப்டா இருக்கட்டும். அப்ப இது கேட்டது வந்தாலும் ஷோக்காய் கேட்கறா, டேய் நீ இப்ப என்ன சொன்ன? உன்னோட ஓன் கேரவானே கொள்ள அடிக்கிற பத்தியா? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்ற, அது என்னோட கேரவான் கிடையாது, அது சூ ஃபேமிலியோட கேரவான்.